வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனை அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்க வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள். வணக்கம் நேர்களே. ஸோ இன்னைக்கு நம்ம ஷோவில் வந்துட்டு புதுசாக நாங்கள் ஒரு ஷோ ஆரம்பிச்சிருக்கிறோம். என்ன அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து ஒரு நீண்ட பயணம் வந்து மேற்கொண்டோம். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நீங்கள் என்னை பார்க்குறீங்க கரெக்டாக. ஸோ என்ன அப்படின்னா வந்துட்டு நம்ம திருநெல்வேலிக்கு பெருமை சேர்க்கிற விதமாக வந்துட்டு நம்ம ஊரில் ஒருத்தர் இருக்கிறாரு. அது யாருன்னு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. எல்லாருமே தெரிஞ்சிருக்கும், ஆனால் அவரை பார்த்துருக்கிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காரு. ஸோ சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ அவரை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம், சரிங்களா? ஸோ அவரை வந்து கண்டுபிடிச்சி நம்ம சேனல் மூலமாக அவரை வந்துட்டு இது வரைக்கும் நிறைய சேனலுக்கு வந்து அவர் பேட்டி கொடுத்துருந்தாலும் மயூரி டிவிக்காக சார்கிட்ட நாங்கள் ரெக்யூஸ் பண்ணும்போது சார் வந்து நம்ம மூலமாக எங்கள் மூலமாக உங்களை சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு. ஸோ அது யார் அப்படின்னு நீ வந்து வந்திருக்காருன்னு சொல்கிற யாருன்னு சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்குறீங்களா? அது வேறு யாரும் இல்லைங்க, திரு முத்தாலங்குறிச்சி காமராஜர் அப்படிங்கிறவர் தாங்க. அது என்ன முத்தாலங்குறிச்சிங்கிறது என்ன அப்படின்னா வந்துட்டு சில பேருக்கு வந்துட்டு இப்போ காமராஜர் அப்படிங்கிறது தான் அவரோட உண்மையான பேர். ஸோ முத்தாலங்குறிச்சிங்கிறது எப்படி ஆட் ஆச்சு அப்படின்னா ஒருத்தரோட பேருக்கு முன்னாடி அவங்க பிறந்த ஊரை போடுறாங்க அப்படின்னா வந்துட்டு அந்த ஊருக்கு பெருமை சேர்க்குற விதமாக இருந்தால் மட்டும்தான் போடுவாங்க. அந்த மாதிரி ஒரு பெருமை சேர்த்தவர் தாங்க நம்ம காமராஜர் சார். ஸோ அவரை நம்ம வந்து நம்ம சேனல் மூலமாக உங்களுக்கு காட்ட வந்திருக்கோம். ஸோ அவர் வேறு எங்கேயுமே இல்லை, நம்ம பக்கத்தில் தான் இருக்கிறாரு. உடனே உங்களுக்கு காட்டிட மாட்டோம். ஸோ ஒரு 5 செகண்ட்ஸ் வந்து எடுத்து தான் உங்களுக்கு காட்ட போகிறோம். ஸோ வந்து ரெடியாக இருக்கீங்களா? அவரை பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து சேனலில் காட்டுறோம். ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம். ஸோ சார் தான் வந்து முத்தாலங்குறிச்சி காமராஜர் சார். ஸோ வந்து சார் நீங்கள் ஃபஸ்ட்டு எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்பவே நன்றி. ஸோ வந்து எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? முதல்ல நான் வந்து மயூரி டிவி நேயர்களுக்கு வந்து என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை பொறுத்தளவில் திருநெல்வேலியுடைய அடையாளமாக இந்த டிவி விளங்கிட்டு இருக்குது, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய தாமிரபரணி ஆகட்டும், அங்கே நடக்கக்கூடிய ஒவ்வொரு செய்திகளாகட்டும், அங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரபலங்களையாகட்டும், அவங்கள தொடர்ந்து இந்த மாதிரி பேட்டி எடுத்து அவங்களுடைய செய்திகளை ஒளிபரப்பி திருநெல்வேலி மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு பெயரை பெற்ற இந்த மயூரி டிவி வழியாக நான் உங்களை சந்திப்பது வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஓகே சார், தேங்க்யூ ஸோ மச் சார். ஸோ வந்துட்டு காமராஜர் சார், நீங்கள் நிகழ்ச்சிக்கு வந்துட்டீங்க. ஸோ வந்துட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க சார்? நான் ஆல்ரெடி முத்தாலங்குறிச்சின்னு சொல்லிட்டேன். ஸோ நான் என்ன தான் சொன்னதாக இருந்தாலும் நீங்கள் பிறந்த ஊரை பற்றி சொல்கிறதுல தான் வந்து ஒரு பெருமை இருக்கும், அந்த ஊருக்கும் அதுதான் பெருமை. ஸோ நீங்கள் வந்து எங்கே பிறந்தீங்க, அப்பா அம்மா இப்படி பற்றி கொஞ்சம் எங்களுக்கு சொல்லுங்கள் சார். பெரும்பாலுமே தாமிரபரணி அப்படின்னாலே ரொம்ப அழகானது. அந்த அழகை வந்து நம்ம இப்போதைய விட முன்னால் மணல் சார்ந்த அந்த தாமிரபரணியும், அந்த அழுக்கு இல்லாத தாமிரபரணி, அந்த அழகான தாமிரபரணி, சலசலன்னு ஓடி வர்ற தாமிரபரணி, ஒரு பக்கம் மலைமேடு, இன்னொரு பக்கம் மேகக்கூட்டம், இந்த பக்கம் தாமிரபரணி அப்படின்னு சொல்லி இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையில் அந்த ரெண்டுத்தையும் வெளிச்சம் போட்டு காட்டுற அளவுக்கு ஓடக்கூடிய தாமிரபரணி, அதை பார்த்து தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு அழகான ஆற்றங்கரை முத்தாலங்குறிச்சி, தூத்துக்குடி மாவட்டம் ஸ்ரீவைகுண்டம் தாலுகா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குக்கிராமத்தில் பிறந்தவன் தான் நான். பிறக்கும்போதே நான் தாமிரபரணி ரொம்ப ரசித்தேன். பிறக்கும்போதே என்னோடய ஊரை ரசித்தேன். என்னோடய ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தெய்வங்களையும், ஒவ்வொரு மரங்களையும், ஒவ்வொரு வீடுகளையும் ரொம்ப ரசித்தேன். எங்கள் ஆற்றங்கரைக்கு ஏத்தால் இருக்கக்கூடிய மலக்கரை மலைன்னு சொல்லக்கூடிய அந்த வல்லநாட்டு மலை, அந்த கார்த்திகை மாதம் ஏற்றக்கூடிய இந்த சொக்கப்பானை, இதெல்லாம் பார்த்து நான் என்னோடய ஊரை நான் ரொம்ப பெருமையாக நினச்சே வளர்ந்தேன். அதனால தான் நான் வளரும்போது கூட எனக்கு ஊருக்கு முன்னால் என் முத்தாலங்குறிச்சி அப்படிங்கிற அந்த அடைமொழியை நான் சேர்த்துக்கிட்டேன். ஏன்னு கேட்டால் முத்தாலங்குறிச்சி காமராஜ் அப்படிங்கிறது நிறையா இருக்கலாம். காமராஜருங்கிற பேரில் நிறைய கவிஞர்கள் இருக்கிறாங்க, நிறைய கலைஞர்கள் இருக்கிறாங்க, எழுத்தாளர்கள் இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் காமராஜர் அப்படின்னு சொன்னாலே ஒரு பெருந்தலைவர் காமராஜர்னு ஒருத்தர் இருக்கிறாரு. ஆக அவங்கக்கிட்டலாம் நம்ம போக முடியாது. அதனால் நம்மளோட பேரை வந்து காமராசு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு என்னோடய ஊர் பேரையும் முன்னால் சேர்த்தனால முத்தாலங்குறிச்சி காமராசு அப்படிங்கிற ஒரு புது அடைமொழியோடு நான் உங்களை சந்திக்க வந்தேன். ஏன்னா அந்த காமராஜர் அப்படிங்கிற பேர் வந்து வீணாக பேரக்கூடாது. ஏன்னா அது ஒரு பெரிய பெருந்தலைவனுக்கு சொந்தமான பேர். அந்த பேரை வச்சுருந்ததுனால நாமளும் அவரை மாதிரி இயங்க முடியாட்டாலும் நம்ம வேறு ஒரு தளத்தில் இயங்கி மக்கள் மத்தியில் சென்று அடையணும் அப்படின்னு சொல்லி தான் என்னுடைய பயணத்தை நான் ஆரம்பித்தேன். என்னுடைய அப்பா பேர் சங்கர் சுப்பு, அம்மா பேர் வந்து சொர்ணம்மாள். நான் சிறு வயதாக இருக்கும்போது 21 வயதாக இருக்கும்போதே அம்மா இறந்துட்டாங்க. அப்பா மட்டும்தான் இருந்தாங்க. ஒரு அண்ணன், அப்புறம் ஒரு அக்காள். இந்த மாதிரி என்னோடய குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம். என்னோடய குடும்பத்தில் வந்து நிறையா, அதாவது சொந்த உறவு இல்லாட்டாலும் மற்ற உறவுகளும் உண்டு. அதோடு மட்டுமல்ல, சாதிகளை கடந்த மதங்களை கடந்த உறவுகள் நிறையா உண்டு. அதனால தான் நான் தாமிரபரணியை நேசிக்கும் போது கூட அங்கு வந்து சமுதாயம் மட்டும் இல்லாமல், ஜாதி மட்டும் இல்லாமல், அங்கே வந்து மதங்களை கடந்த விஷயங்களெல்லாம் நான் என்னோடய
ஒவ்வொரு பதிவில் நான் பதிவிட்டு வரேன். இப்போ குறிப்பாக சொல்லணும்னா ஒரு ஊருக்கு போனால் அங்கே இந்து, இஸ்லாமியர், அப்புறம் கிறிஸ்துவம், அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் என்னென்ன பேசப்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே வருவோம். அது என்னோடய சின்ன வயதிலேருந்தே நான் பார்த்து வளர்ந்த ஒரு விதம். அதே மாதிரி தான் ஒரு காலகட்டத்தில் வந்து என்னோடய ஊரை விட்டு நான் கிளம்ப வேண்டிய ஒரு காலகட்டம். என்னென்னா அந்த காலத்தில் நாங்கள் இந்த 5ஆம் கிளாஸுக்கு மேலே படிக்க மாட்டோம். எங்கள் உறவுக்காரங்களாம் 5ஆம் கிளாஸுக்கு மேலே என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னால் திரைக்கலர் ஓடி டெலிவிஷன் தேடு அப்படிங்கிற மாதிரி ஒன்று ஸ்லோனுக்கு போயிடுவோம், இல்லாட்டா மும்பைக்கு போயிடுவோம். எங்கேயாவது போய் நாங்கள் செட்டில் ஆகணும். அதாவது 5ஆம் வகுப்பு முடித்த உடனே ஏதோ எழுத படிக்க தெரியுதா, நீ ஏதோ ஒரு தொழில் பார்த்துக்க அப்படிங்கிற காலம். ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் வந்து அப்போது வந்து ஒரு குக்கிராமன்னு சொல்லினா ஏற்கனவே பஸ் வசதி கிடையாது. அதனால் எங்கள் ஊருக்கு வந்து பஸ் விடுறதுக்காக ஏற்பாடு பண்ணாங்க எங்கள் அப்பா தான். அப்போ வந்து கேடி கோசல்ராம் அப்படின்னு சொல்லி ஒரு எம்பி இருந்தாங்க. அந்த எம்பி என்ன பண்ணாங்க அப்படின்னா திருநெல்வேலியில் இருக்கக்கூடிய இப்போ ஆண்ட்ரூஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த பஸ் கம்பெனியில் அப்போ ஜெயசீலன் அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஓனர் இருந்தார். அவரை கூப்பிட்டு இந்த ஊருக்கு பஸ்ஸை நீ விடுப்பா அப்படின்னு சொல்லும்போது அவர் சொன்னார், தினமும் 2 டிக்கெட்டு திருநெல்வேலிக்கு வருமா. ஏன்னா அந்த இப்போ மாதிரிலாம் திருநெல்வேலிக்கு ஓடி அப்போ யாரும் வரமாட்டாங்க, திருநெல்வேலிக்கே வரமாட்டாங்க. குறிப்பாக சொல்ல போனால் பக்கத்தில் இருக்க சிட்டிக்கே வரமாட்டாங்க. ஊரில் கிடைக்கிற பொருளை அவங்களுக்கு கிடைக்கிற அந்த பொருளை அங்கே ஒரு நாள் கீரை கிடைக்கும், ஒரு நாள் மீன் கிடைக்கும், ஒரு நாள் அவங்க வீட்டில் கிடைக்கும் வாழைத்தோட்டம் கிடைக்கும். அந்த பொருள்களை வச்சு அவங்களோட அரிசி இருக்கும், அதை வச்சு அங்கே வச்சு அவங்களோட உணவு ஆதாரங்களெல்லாம் பார்த்துக்கிட்டு ஊரை விட்டே வெளியே வர மாட்டாங்க. விவசாயம் மட்டும்தான் பிரதான அவங்களோட தொழிலாக இருக்கும். அப்படி இருக்கும்போது இப்போ ஊரை விட்டே வெளியே வராமல் இருக்கும்போது பஸ் விட்டு இருக்குது. அதே மாதிரி அந்த காலத்தில் வந்து நோய் நொடியெல்லாம் வராது. இப்போ இருக்கிற மாதிரி நோய் நொடிகளை வேகமாக வராது. ஒரே ஒரு மருத்துவ வச்சிருப்பா, பேர்காலத்தை கூட அங்கேயே பார்த்துக்கிடுவா. அந்த மாதிரி கிராமங்களில் இருக்கிறதுனால ஊரை விட்டு வெளியே வர்றதுக்கே வாய்ப்பே இல்லை. அப்படி இருக்கிறதுனால அவர் கேட்டது ஒரு 2 டிக்கெட், நீ ரெகுலராக வெளியூருக்கு விட முடியுமா அப்படின்னு கேட்கும்போது எங்கள் அப்பா ஒரு முயற்சி பண்ணாங்க. 2 பேரை திருநெல்வேலியில் கொண்டு பள்ளிக்கூடத்தில் சேர்த்தாங்க. அதில் நானும் ஒருத்தர், என்னுடைய நண்பர் நல்லையா அப்படின்னு ஒருத்தர், 2 பேரையும் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கிறிஸ்துராஜா பள்ளியில் 6ஆம் கிளாஸ் போட்டு சேர்த்தாங்க. 2 டிக்கெட், காலையில் 2 டிக்கெட் ஏற்றி விட்டுருவாங்க. எங்கள் சாயங்காலம் அந்த 2 டிக்கெட் அந்த ஊரில் வந்து இறங்கிடும். இதுதான் எங்களோட வாழ்க்கை. அதனால தான் நான் என்னோடய 5ஆம் கிளாஸை தாண்டி 6ஆம் கிளாஸுக்கு போனேன். சொல்லப்போனால் ஊருக்கு பஸ்ஸு வந்த கதையும் ஆச்சு. ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆடு மேய்ச்ச மாதிரி அண்ணனுக்கு பொண்ணு பார்த்த மாதிரி ஆச்சு மாதிரி ஊருக்கு பஸ்ஸு விட்ட மாதிரி ஆச்சு, வெளியூருக்கு போய் நான் படித்த மாதிரி ஆச்சு அப்படின்னு சொல்லி என்னோடய 6ஆம் கிளாஸ் படிப்பை நான் தொடங்கினேன். அதுக்கப்புறம் 6ஆம் கிளாஸ் இப்போ முடிஞ்சும் நாங்கள் ஊரில் வந்து பார்த்தோம்னா ஊரில் கிராமத்து சாயல் தான் நிறையா இருக்கும். அப்போது திடீர்னு ஒரு நாள் எங்கள் ஊரில் வந்து அந்த கிறிஸ்துராஜாவை பொறுத்தளவில் பார்த்தீங்கன்னா என்னுடைய அண்ணன் என்னோடய உறவுக்காரர் ஒருத்தர் சோசப் அப்படின்னு சொல்லி, அவர் வந்து நல்ல மியூசிக் டைரக்டர். அந்த காலத்துலேயே ப்ரேயர்லாம் அவர் தான் பாட்டு பாடுவார். ப்ரேயரில் பாட்டு பாடுறதுனா எப்படி பாட்டு பாடுவார் அப்படின்னு சொன்னால் ப்ரேயர் சாங்லாம் போடுவார். அந்த காலத்தில் சங்கர் கணேஷ்கிட்ட போய் புல்லாங்குழல்லாம் வச்சுட்டு வந்திருக்கார். அந்தளவுக்கு இசை தாக்கம் கொண்டவர். அவர் வந்து முத்தை வளன்னு சொல்லி புனைப்பெயர் வச்சு நிறைய பாடல்லாம் எழுதுவார். அப்போ எனக்கு அவரை பார்த்தோன்னே ஒரு போகிறோம். அந்த காலத்தில் அவன் தான் பண்ணி சிவாஜி கணேசன் மாதிரி அவர் அந்த மாடலாக ஸ்டைலாக அவர் வர்றதெல்லாம் பார்த்தோன்னே அவரை ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கிட்டு அவரை மாதிரி நம்ம ஏதாவது பண்ணணும் அப்படிங்கும்போது தொண்டை வந்து எனக்கு சரியாக இருக்காது. ஆனால் அவர் ஊருக்காரரோட பாசத்தில் ப்ரேயர் சாங்கில் என்ன கொண்டு விட்டுருவார் உள்ள. ப்ரேயர் சாங் எல்லாம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு குரல் மட்டும் கலந்த குரல் மாதிரி இருக்கு அடிப்பாங்க. அது யாருன்னு தனித்தனியாக உட்காந்து பார்க்கும்போது கடைசியில் ஏன் குரலாக தான் இருக்கும், என்ன பிடிச்சி வெளியே விட்டுருவாங்க. இப்படி நம்ம உள்ளே போய் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது வெளியே அடிப்படிப்பை விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இருந்தாலும் எங்கள் அண்ணன் ஆள் இல்லாதனாலாம் கூட்டு என்ன ப்ரேயரில் சாங் பாட வைப்பார். இப்படியே போய்கிட்டு இருக்கும்போது எங்கள் அண்ணனே ஒரு நாள் சொன்னார், இவருக்கு எப்படி படித்து போட்டாலும் கிராமத்து சாயல் மாறவே மாட்டுக்கு. ஆமாம், அதனால் இவருக்கு வந்து ஏதாவது கொஞ்சம் மேலே தள்ளி போகணும். அதனால் நீங்கள் ஓரமாக வந்து கரெக்டாக. அப்போ வந்து கிருஷ்ணா ஆஸ்பத்திரிலாம் இன்றைக்கி வந்து ஊருக்கு மத்தியில் இருக்குது. ஆனால் அந்த காலத்தில் இப்போ நாங்கள் படிக்கிற அந்த காலத்தில் அந்த 74, 75 அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து கிருஷ்ணா ஆஸ்பத்திரி இருக்கிற இடம் ஒரு பெரிய காடாக இருக்கும். ஆமாம், காடாக தான் இருக்கும். அதுக்கு மரியா கேண்டீன் ஒரு கேண்டீன் மட்டும்தான் இருக்கும். இங்கே நம்ம ஐயமார் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து கிருஷ்ணராஜா வந்து ஐயமாருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த இடத்துல மட்டும் இங்கே கிருஷ்ணராஜா பள்ளிக்கூடம் இருக்கும். மீதி பூரா காடும் கிரவுண்டுமாக தான் இங்கே இருக்கும். அதனால் இவன் இங்கேருந்து நம்ம ஊர்காடை தாண்டி இன்னொரு காடுக்கு போயிட்டு வந்துருந்தான். அதனால் இவனுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு இது தெரியல. அதனால் இவனை கொண்டு சிட்டிக்குள்ளே சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கஷ்டப்பட்டு என்னை கூட்டு கதீட்ரலில் சேர்த்தாங்க. ஏன்னா கதீட்ரலில் சேர்க்கும்போது கொஞ்சம் வீட்டில் வறுமை ஆயிடுச்சு. ஏன்னா கதீட்ரலில் சேர்த்த உடனே நாங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு பார்த்தா நேரம் கொஞ்சம் வறுமையானதுனால எப்படி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் முதல்ல எப்படி பஸ்ஸு ஊருக்குள்ளே வந்து எங்களை ஏற்றிட்டு போச்சோ திரும்ப அந்த பஸ்ஸில் ஏற்ற கூட காசு இல்லாத ஒரு கட்டாயம். அப்போ தான் சேதிங்களூர்லேருந்து பாளையங்கோட்டைக்கு 3 மாதத்துக்கு வரைக்கும் சீசன் டிக்கெட் 13 ரூபா 50 பைசா. வெறும் 13 ரூபா 50 பைசாவில் 3 மாதத்துக்கு சீசன் டிக்கெட்டு. அந்த டிக்கெட்டை போட்டுட்டு நாங்கள் வந்து முத்தலாங்குறிச்சியிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர்
ஆற்று வயக்காட்டு வெளியே பையை தூக்கி போட்டு ஓடியே வந்து செய்திகள் உள்ள ட்ரெயின் ஏறி அதுக்கப்புறம் இங்கேருந்து பாளையங்கோட்டையில் இறங்கி பாளையங்கோட்டையிலேருந்து முருகங்குறிச்சிக்கு ஓடியே போவோம். அப்படி எங்களோட கல்வி வந்து ஓட்டமும் நடியுமா, அதாவது படமும் வேணும் அதே நேரம் அவங்க படிப்பும் வேணும் அப்படின்னு சொல்லி ஓடிச்சு. கடைசியில் ரொம்ப கஷ்டமாகி போச்சு. 10th முடித்த உடனே ரொம்ப கஷ்டமான உடனே இனிமேல் கண்டிப்பாக எங்கேயாவது இவனை வேலைக்கு தான் அனுப்பியாகணும்னு சொல்லி எங்கள் அப்பா முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் எனக்கு படிக்கணும்னு சொல்லி ஆசை, ஏன்னா எனக்கு இதாக தொடர்ந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசை. அப்போ எங்கள் சித்தப்பா கேடிசியில் நடத்துனர் ராமச்சந்திரன் சொல்லி இப்போ ஆரைக்குளத்தில் வசிக்கிறாங்க. அவங்கள கூட்டிக்கிட்டு போய் எங்கள் அப்பா வெளியூருக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி எங்கள் அப்பாவுக்கு போன போட்டி கையெழுத்தை வந்து எங்கள் சித்தப்பா தான் போட்டார். போட்டு கருங்குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூல் அரசு மேல்நிலைப் பள்ளியில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. அங்கே தான் 11th 12th போச்சு. அதுவும் ஒரு சுவாரஸ்யமான ஒரு எனக்கு கேட்டால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய ஆற்று மணல் வழியே போய் ஒரு பெரிய ஆலங்காலை தாண்டி அதுக்கப்புறம் பெரிய காடு, பாம்புகள் நிறைஞ்ச காடு, அந்த காட்டுக்குள்ளே கூடி ஒத்தியடி பாதை ஓடி அதுக்கப்புறம் தான் போய் நம்ம பள்ளிக்கூடம் போவோம். பள்ளிக்கூடம் வந்து லேட்டாக வந்தால் இருட்டு நேரம் அந்த காட்டுக்குள்ளே வர முடியாது. அந்த மாதிரி ஒரு பயம், த்ரில்லிங். அந்த நேரம் நிறைய அனுபவங்கள், அங்கே எனக்கு பேயெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க. அந்த அனுபவங்களில் அங்கேருந்து என்னோட நண்பர்கள்லாம் வச்சு ஓடி வந்து அப்படியே என்னோட ஒவ்வொரு படிப்பும் வந்து ஒரு சுவாரஸ்யமாகவே போயிடுச்சு. த்ரில்லர் ஷோ, காமெடி அப்படி போயிட்டே இருந்தது. இதுக்கு மத்தியில் என்னோட +2 முடிஞ்சுது. +2 முடிஞ்ச உடனே எனக்கு ஆசை வந்து அடுத்தால படிக்கணுன்ட்டு கல்லூரிக்கு போகணுன்னு ஆசை. ஆனால் முடியலைன்னொன்னே நான் வந்து ஆனால் அப்போவே எழுத ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு எப்படி ஆசை அப்படின்னு சொன்னால் ரேடியோ கேட்பேன், நிறைய புத்தகங்கள் படிப்பேன். ராணி, தேவி வார இதெல்லாம் எங்கள் ஊருக்கு வர்றவருக்கு அவர் விட்டிலாபுரத்துலேருந்து சைக்கிளில் வரதுக்கு முன்னாலே நான் இங்கேருந்து சைக்கிளில் ஓடி போய் அவர்கிட்ட போய் வாங்கி கொண்டு படிப்பேன். எப்போ மாட்டும் ஒருக்கு நம்மளோட பேர் வரணும் அப்படிங்கிறதுல வந்து ரொம்ப கவனமாக இருப்பேன், ஆர்வம் இருப்போம். அப்போ வந்து போஸ்ட் கார்டு வந்து 5 பைசா, ஒரு போஸ்ட் கார்டு வந்து 5 பைசா, 50 போஸ்ட் கார்டு வாங்கி வச்சிருப்பேன் 5 ரூபாய்க்கு. அதை வாங்கி வந்து அந்த போஸ்ட் கார்டை வச்சு எழுதி போடுவேன். நான் அங்கங்கே கேட்குறது, எங்கள் ஊரில் நடக்கிறது, பார்க்குறது, இதெல்லாம் அங்கங்கே நான் கேட்டு எழுதி போடுவேன். ஒரு 50 போஸ்ட் கார்டுக்கு போட்டால் ஒரு போஸ்ட் கார்டு தான் பிரசுரம் ஆகும். அந்த பிரசுரம் ஆனவோட சந்தோஷத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவிட முடியாத ஒரு சந்தோஷமாக இருக்கும், ஒரு ஆனந்தமாக இருக்கும். அதுக்கு ஒரு 5 ரூபா போஸ்ட்மேன் அங்கேருந்து கொண்டு வருவான். வரும்போது காமராஜ் உனக்கு 5 ரூபா மணி ஆர்டர் வந்திருக்கு அப்படிங்கும்போது ஊரெலாம் வந்து ஆகா ஒரு 5000 ரூபா மணி ஆர்டர் வந்ததை பார்த்த மாதிரி எல்லோரும் அந்த 5 ரூபா மணி ஆர்டரை ரொம்ப பிரமாதமாக பார்ப்பாங்க. அதில் ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு போதை, அந்த ஒரு எழுத்து போதை. அந்த எழுத்து போதை வந்து நம்மளை வந்து அப்படியே அதிலேருந்து கரை சேர்த்து அதுக்கு பிறகு ஒன்று ஒன்றா ஒரு ஸ்டெப்பாக கொண்டு போச்சு. ஆனாலும் சாதாரணமாக அடுத்த ஸ்டெப்புக்கு போகலை. அப்போ தான் நான் ஒரு ஆல் இண்டியா ரேடியோக்குள்ள எப்படியாவது பேசணும்னு நினச்சேன். ஏற்கனவே நம்ம குரல் வந்து கழுத குரல், ஏற்கனவே நம்ம ப்ரேயரில் கேட்டது, வெள்ளத்தில் பிடிச்சி தள்ளப்பட்டது. திரும்பவும் ஒரு ஆசை, பேராசை, எப்படியாவது நம்ம குரல் வந்து ரேடியோவில் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசை. இப்படி இருக்கும்போது திரும்ப போஸ்ட் கார்டு முயற்சி தான். ஏன்னா இப்போது வந்து சன் டிவியில் பார்க்குறோம், செல்ஃபோனை திறந்துட்டோம்னா எல்லா பாடல்களையும் கேட்குறோம். ஆனால் அன்றைக்கி வந்து நமக்கு சிம்மசப்படம் தான் ஆல் இண்டியா ரேடியோ. ஆல் இண்டியா ரேடியோவில் ஒரு செய்தி போடுறாங்க அப்படின்னு சொன்னால் டெல்லி செய்தி போடுவோம், தமிழ் செய்தி, ஒரு பெரிய இறைச்சல். அது அந்த காந்தவியல் புயல்லாம் ஏற்பட்டுச்சுன்னா சர்ன்னு ஒரு இறைச்சல் வரும். அதில் சொல்லுவாங்க ஆகாசவாணி செய்திகள் வாசிப்பது சரோஜ் நாராயணசாமி அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா வந்து பேசும். ஆமாம், அதே மாதிரி அந்த பேச்செல்லாம் கேட்கறதுக்கே காத்து கிடப்போம். ஏன்னா முகத்தை பார்க்க முடியாது, அந்த குரல் கேட்கறதுக்கே காத்து கிடப்போம். அதே காந்த புயல் வந்தால் சர்ன்னு காந்த புயல் வந்தால் குரலோடு சேர்ந்து சத்தமும் போயிடும். இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். இதில் சிலோன் ரேடியோ பார்த்தீங்கன்னா, ஸ்லோன் ரேடியோ கேட்கறதுக்கு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட டைமில் பாட்டு போடுவாங்க. KS ராஜா, அப்துல் அமீத், அதெல்லாம் அவங்க ஃபேமஸான நேரம். அந்த ராஜா கடைசி நேரத்தில் என்னை விட்டுட்டு போகிறீங்களே ராஜா அப்படிலாம் போட்டு அவர் டைலாக் போடும்போது அவரை மாதிரி நமக்கு ஒரு அனௌன்ஸர் ஆகணும் அப்படின்னு சொல்லிலாம் ஆசை வரும், ஆகணும்லாம் ஒரு ஆசை. அது ஆனால் எங்கே நமக்கு +2 முடிக்கலை, ஒன்று நமக்கு பெரிய பேக்ரவுண்டும் கிடையாது, கிராமம். அதுபோல் ரெண்டாவது அங்கே தெரிஞ்ச ஆட்களும் நமக்கு எதுவும் கிடையாது. இருந்தாலும் விட மாட்டேன். போஸ்ட் கார்டில் எழுதி போட்டு எழுத ஆரம்பித்து நமக்குள்ளே அப்படின்னு சொல்லி நிகழ்ச்சி வரும். ஒரு 8:15 இப்போவும் அது போகுதுன்னு நினைக்கிறேன். நமக்குள்ளே போய்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு கடிதம் எழுதுவேன். அந்த கடிதம் எழுதுவேன். பிறகு திரும்ப அது நேர்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லி போடுவாங்க. நேர்கள் விருப்பத்தில் நம்ம பேர் வராதான்னு சொல்லி எழுதி போடுறது. அப்போ ஒரு கடைசியில் எப்படியோ நான் எனக்கு ஃபஸ்ட் கண்டக்டராக ஒரு வாய்ப்பு கிடச்சிது. நான் என்னோடய ஊருக்கு அந்த பக்கம் இருக்கக்கூடிய கொங்கரையாக்குறிச்சி, இந்த பக்கம் இருக்கக்கூடிய கருங்குளம், அப்புறம் அப்படியே இந்த பகுதியில் நான் பஸ் கண்டக்டராக வேலை செய்ய, ஒரு தனியார் பஸ் கண்டக்டருக்கு வேலை செய்யறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அப்போ வந்து ஆல் இண்டியா ரேடியோவில் உள்ள நண்பர்கள் பழக்கம் கிடச்சிது. அப்போ ஒரு நாள் ஒருத்தரை பிடிச்சி
ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போயிட்டேன். சரி, ரேடியோ ஸ்டேஷனுக்குள்ளே போகிறதும் பெரிய விஷயம். எப்படி உள்ள போனோம்னு உள்ளே போகிறதுன்னா முன்னாடியில் உள்ளே போகும்போது முதல்ல நம்மளை அங்கே வந்து ஒரு செக்அப் பண்ணி நீங்கள் யாரை பார்க்க வந்திருக்கீங்க அப்படி உள்ள ஒரு இன்டர் கேம்ப் இருக்கும். அதோடய கேட்பாங்க, இந்த மாதிரி ஒருத்தர் உங்களை பார்க்க வந்திருக்காரு, விடுவீங்களா? திருநெல்வேலியில் நான் சொல்கிறது 1986, 86, 87, 88 அந்த காலத்தில் இந்த சிஸ்டம் உண்டு. அவர் உள்ளே இருக்கிறவர் ஆமாம் அவர் விடுங்க அப்படின்னு சொன்னால் தான் விடுவாங்க, இல்லாட்ட விட மாட்டாங்க. திருநெல்வேலியில் அவ்வளோ ஒரு இது திருநெல்வேலி ஆல் இண்டியா ரேடியோவாக இருக்கும். உள்ளே போயாச்சு. அப்போ வந்து அப்போ உள்ள அனௌன்சர் அவங்கெல்லாம் பார்த்து அப்போ அந்த சாத்தூர் சவரிராயன் அப்புறம் பொன்துறை சாமி அப்படின்னு சொல்லி 2 நண்பர்கள் கிடச்சிது. ஆமாம், அவங்க அதுக்கு முன்னாடி நாசரத் எம்ஏ சாம்ராஜ்னு ஒருத்தர் உண்டு. அந்த நாசரத் எம்ஏ சாம்ராஜ் வந்து எப்படி எனக்கு எப்படி பழக்கமாச்சு அப்படின்னு சொன்னால், அவர் வந்து அவர் தான் ஆடியன்ஸ் அந்த இது நாடக நடிகர்லாம் தேர்வு எடுத்தார். அப்போ நாடக நடிகர் தேர்வுக்கு நான் எழுதி போட்டிருந்தேன், என்னையும் கூப்பிட்டுருந்தாங்க. அப்போ நான் தேர்வுக்காக இங்கேருந்து போகிறேன். விஜய் ட்ரை பண்ணுறேன், அடுத்த ட்ரை பண்ணுறேன். ஒரு நாள் வருஷம் போகுது, போனாலும் விடாமல் முயற்சி ட்ரை பண்ணுறேன். உள்ளே போனவுடனே முதல்ல போய் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க உச்சரிப்பு நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா உச்சரிப்பு நமக்கு கிராம உச்சரிப்பு, கிராமத்துக்கு இப்போவுமே கிராமத்தோட உச்சரிப்பு நமக்கு போக மாட்டேங்குது. ஆனால் இன்றைக்கி நீங்கள் இப்போ டிவியில் நிகழ்ச்சி பண்ணணும் அப்படின்னு சொன்னால் உச்சரிப்பு ரொம்ப நல்லா இல்லாமல் இருக்கிறதுக்குள்ள தான் கூப்பிட்டு உச்சரிப்பேன்னு சொல்லுவாங்க. அவங்க ஏதாவது பேசுகிறத ரொம்ப ரசிப்பாங்க. ஆனால் எங்களுக்கு அங்கே வாழைப்பழம் தின்றான் அப்படின்னா அதை கரெக்டாக அந்த லைவ் விழணும். அதே மாதிரி ரோஜா அப்படின்னு சொன்னால் ஜா வந்து கரெக்டாக விழணும், கரெக்டாக விடும். ரோஜா அப்படின்னு சொன்னால் வெளியே போச்சா அப்படின்றவாங்க, நம்ம போச்சான்னு இருந்துச்சு வந்துட வேண்டியதான். அந்த அளவுக்கு அந்த உச்சரிப்பு ரொம்ப பிரமாதமாக உச்சரிக்கணும். நான் கரெக்டாக இருக்கும், அக்யூரேட்டாக இருக்கும். ஆமாம். அந்த ரோஜாவிலே நான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்தாலும் வெளியே பிரிஞ்சு பார்த்து யாராவது கூப்பிட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி நினச்சி வரும்போது இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், நான் எப்போதுமே காக்கி சட்டையோடு தான் எங்களாலும் போகிறது வழக்கம். அந்த கண்டக்டர் போட்ட காக்கி சட்டையோட கரெக்டாக காக்கி சட்டையோடு உள்ளே போக அந்த பேக்கெல்லாம் கையில் வச்சுருப்பேன். அப்போ ஒரு நாள் அந்த நாசரத் எம்ஏ சாம்ராஜ் வந்து அடிக்கடி இந்த பையன் வந்து கிடந்து முயற்சி பண்ணுறாரு கிடைக்கல அப்படின்னு சொல்லி அவர் வாப்பா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டு, நீ வந்து எனக்கு பேசு, நீ வந்து நீ பேசுனது வந்து சரியில்லை, அவனுக்கு உச்சரிப்பு சரியில்லை தான், எழுத தெரியுமா அப்படின்னு சொன்னார். நான் எழுதி தரேன்ட்டு. சரி நீ ஏதாவது ஒன்று எழுதி கொண்டு வா அப்படின்னு சொல்லி முதல்ல நான் வந்து காமராஜரை பற்றி தான் எழுதி கொண்டு போனேன். ஸ்டார்ட் அதாவது அது சொல்லும்போது குருவை மிஞ்சிய செய்டார் அப்படின்னு சொல்லி அவர் தலைப்பு கொடுத்தேன். அவர் குரு அல்ல குரு அப்படின்னாரு. அங்கே அப்போவே தளரல்ல. ஆமாம். அதுக்கு பிறகு சரி உச்சரித்து ரெக்கார்டிங் முடிஞ்சிட்டு எனக்கு முதல்ல வந்து ஆல் இண்டியா ரேடியோ வந்து 56 ரூபா சம்பளம் கொடுத்தாங்க. 56 ரூபா சம்பளம் எனக்கு செக்கு போட்டு கொடுப்பாங்க, கையில் கொடுப்பாங்க, சம்பளம் கொடுப்பாங்க. அந்த 56 ரூபாவை பார்த்து சந்தோஷம் பொறுக்க முடியல. ஏன்னா முதல்ல 5 ரூபா தான் வாங்கியிருக்கோம், இப்போ முதல்ல 56 ரூபா வாங்கியிருக்கோம். 56 ரூபாய்க்கு போயிட்டோம். அது போக 2வது இத்தனாம் தேதி உங்களோட ஒளிபரப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ரேடியோ கேட்க ரொம்ப ஆட்கள் இருப்பாங்க, ஏகப்பட்ட ஆட்கள் ரேடியோ இருப்பாங்க. நான் திரும்ப அந்த 5 பைசா போஸ்ட் கார்டை விடலை. ஒரு 10 எனக்கு தெரிஞ்ச ஒரு 20 சொந்தக்காரங்களுக்கு வந்து அந்த போஸ்ட் கார்டில் எழுதி போடுறது, இத்தனாம் தேதி நான் இத்தனை மணிக்கு நான் வந்து என்னோட குரல் வந்து ஒளிபரப்பாகுது, எல்லாரும் கேளுங்க அப்படின்னு சொல்லி. அதோட மட்டும் இல்லாமல் ரொம்ப பக்கத்து வீட்டில் சைக்கிள்லாம் போய் நீங்கள் கரெக்டாக போஸ்ட் கார்டு கிடச்சிதா அப்படின்னு சொல்லி அதையும் வெரிஃபை பண்ணிவிட்டு கரெக்டாக பார்த்துருங்க அப்படின்னு சொல்லி அதையும் சொல்லிட்டு வந்துட்டு நானும் கரெக்டாக ரேடியோவில் வந்து உட்காந்துருக்கேன். அப்போ ரேடியோவிலேயே ஒரு விஷயம், இப்போ மாதிரி டக்குன்னு ஆன் பண்ணோன்னா ரேடியோ வராது, வாழ்வு ரேடியோ. அப்போ 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே நம்ம கரண்ட்லாம் வருதான்னு பார்த்து அந்த வாழ்வு ரேடியோலாம் செக் பண்ணி அந்த எல்லாம் டியூன் பண்ணிலாம் வைக்கணும். அது சிலவங்க அதை மறந்துடக்கூடாதுன்னு சொல்லி 5 நிமிஷத்துக்கு முன்னாலே அதையும் சொல்லி ரெடி பண்ணியாச்சு. நானும் என்னோட ரேடியோ ஒழுங்காக வச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உட்காந்துட்டு இருக்கும்போது கரெக்டாக வந்தது. அப்போ ஒரு பெரிய தொந்தரவு என்னென்னா, நம்ம நிகழ்ச்சியை டக்குன்னு தூக்கி சாப்பிட்றதுக்கு டெல்லியிலேருந்து ஏதாவது நிகழ்ச்சி வந்துன்னா இதை சாப்பிட்றோம். அப்போ ராஜீவ்காந்தி இருக்கிறார், ராஜீவ்காந்தியோட உரை வந்து வருது. ஆமாம், அதில் வருது. வந்தவுடனே என்னோட நிகழ்ச்சி காணாமல் போயிடுது. அதில் எல்லாம் ஹிந்தியில் ஏதோ பேசுகிறோன்னே எல்லாம் போஸ்ட் கார்டில் ஆமாம் என்னமோ எனக்கு காமராஜ் பேசுகிறேன்னு சொன்னாப்பா, அதான் உட்காந்துருக்கேன். ஆமாம் அவன் ஏதோ சும்மா போய் சொல்லிட்டாலே இதான். ஆமாம், அவராது இங்கேருந்து ரேடியோ ஸ்டேஷனில் போய் பேசுகிறாரு, அந்த குரலாவது வரப்போதாவது அப்படின்னு சொல்லி எல்லோரும் கிண்டல் பண்ணிட்டாங்க. மறுநாள் வெளியே தலை காட்ட முடியல. ஆற்று குளிக்க போகும்போதெல்லாம் எல்லாரும் ஒரு மாதிரி பார்க்குறேன். ஆமாம், கேட்டேன்டி நேற்று அப்படியே ஒரு சிலவங்க கிண்டல் பண்ணேன், ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. திரும்ப பஸ் ஏறி வந்தேன். வந்தவுடனே அவர் நாசரத் எம்ஏ சாம்ராஜ் நேற்று 11 மணிக்கு ஒளிபரப்பு பண்ணி நீங்கள் கேட்கலையா அப்படின்னா ரொம்ப கஷ்டமாக இருந்தது. முதல் படைப்பை நானே கேட்க முடியாமல் போயிடுச்சு. அதுக்கு பிறகு தான் யோசனை பண்ணேன், சரி ரைட்டு இனிமேல் இப்படி தொடர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி திரும்ப என்னோடய நாடகம் எழுத ஆரம்பித்தேன். பொன்துறை சாமி சாத்தூர் சவரிராயன் காலத்தில் நாடகம் எழுத ஆரம்பித்தேன். ஆக வந்து நம்ம என்ன செய்யலான்னு பார்க்கும்போது ரேடியோ நாடகம் முதல்ல ஒளிபரப்பாயிட்டு, ரேடியோ நாடகத்துக்கு 450 ரூபா சம்பளம், 56 ரூபா வந்து 450 ரூபா சம்பளம் ஆகிட்டு. காமெடி நேர நாடகம், கண்டிஷன் சொல்லி ஒரு நாடகம். ஆமாம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓரளவு நமக்குள்ளே கடிதம்
நிறைய எழுதி போட்டு நமக்குள்ளே கடிதம் வர ஆரம்பிச்சிட்டு இதுக்கு பிறகு கரைச்சிட்டு புது கவி பாண்டியன்னு சொல்லி ஒரு அறிவிப்பாளர் அவரோட நட்பு கிடைச்சது. அவர்கிட்ட போய் அடிக்கடி தொந்தரப்படுத்துவோம், சார் ரேடியோவுக்கு நாங்கள் என்னெல்லாம் பாட்டு எழுதி போடுவோம், நீங்கள் எங்களை பாட்டே கேட்கலையே சார் அப்படிம்பாரு. உடனே அவர் ஒரு நாள் கூப்பிட்டு போய் ஒரு இடத்த காட்டினார். ஒரு ரூம் நிறைய போஸ்ட் கார்டு இருந்துச்சு. சார் இதில் லட்சக்கணக்கான ரசிகர்கள் கடிதம் இருக்குது, இதில் வந்து நாங்கள் எத்தனை வேற ஆமாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை எங்கள் நிகழ்ச்சி கொஞ்சம் பாட்டு தான் அதை எடுத்து நாங்கள் போடுவோம் சார், இல்லாட்டா நாங்கள் என்ன சார் செய்ய அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் நான் ரொம்ப தொடர்பு கொள்றதை பார்த்த உடனே அவர் வந்து வேணா இப்போ பாட்டு ஒருக்கே நீங்கள் ரொம்ப சொல்கிறனால உங்கள் பேரை வேணா இடையில சேர்த்து நாங்கள் ஒன்று போடுறோம் அப்படின்னு சொல்லி கடைசியில் அது ஒரு நாள் வந்தது போட்டாங்க. அது மறுநாள் பார்த்தீங்கன்னா ஏப்பா உன் பேர் நீ இந்த பாட்டு கட்டியாமல் இந்த பாட்டு கட்டியாமல் அப்படின்னு சொல்லி மறுநாள் அது ஒரு பெரிய பரபரப்பு. இது போக தேவி வார இதுலையும் தொடர்ந்து எழுதிக்கிட்டே இருந்தேன். இதுவும் ஒரு பெரிய பரபரப்பு. அதாவது தொழில் கண்டக்டர் தொழில் ஓரளவு நமக்கு பஸ் கண்டக்டர் பார்த்துக்கிட்டு இருக்கோம், பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதில் கிடைக்கிற காசுகளை பூரா அப்படியே வச்சு இலவச கண் சிகிச்சை முகாம் அந்த மாதிரி எங்கள் அம்மா பேரில் அது பெரிய தொகைலாம் இருக்காது. இது 56 ரூபா, ஒரு 450 ரூபா, ஒரு 500 ரூபா. ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெயினாக அந்த பணியும் போயிட்டு இருக்குது அண்ட் உங்களோட ஃபேஷனும் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்கு. இதில் என்ன ஆசைன்னா மேடை நாடகங்கள் வந்து பண்ணணும்னு எனக்கு சின்ன வயசுலேருந்து ஒரு ஆசை. அது எப்படி அப்படின்னு சொன்னால் பெரும்பாலுமே நம்ம புத்தகம் எழுதுறது அதெல்லாம் பின்னாடி வந்து நம்ம கூட ஒட்டிக்கிட்டது தான். ஏன்னு கேட்டால் நம்ம ஒரு நிகழ்ச்சியாக தேடி போகும்போது அந்த நிகழ்ச்சிகளோட மாற்றங்கள் வரும்போது அந்த மாற்றங்கள் வந்து பிற்காலத்தில் அப்படியே எழுத்தாளர் நான் மாற்றி விட்டுருக்கு. ஆனால் அதுக்கு முன்னால் எனக்கு ஆசை போகிறேன், ஏதாவது ஒரு துணுக்கு எழுதணும், ஒரு பத்திரிகையில் ஒரு சிறுகதை எழுதணும், இந்த மாதிரி ஆசை தான். இந்த மாதிரி பெரிய பயணங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ஆசையும் இல்லை. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னு சொன்னால் எனக்கு வந்து 4 பேர் நிற்கிற இடத்துல பேசுறதுக்கே பயமாக இருக்கும். இப்போ குறிப்பாக நான் சின்ன வயசாக எனக்கு இருக்கும்போது நான் 3ஆம் கிளாஸ் படிச்சுக்கிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. எப்படி வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் எங்கள் ஊரில் சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் நாடகம் போடுவாங்க. அது வந்து அங்கே இருக்கக்கூடிய ஆர்சி சிஸ்டர்ஸ் தான் அந்த நாடகத்தெல்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க. அப்போ எங்கள் ஊரில் நான் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால ஒரு டாக்டர் வேஷம் எனக்கு கொடுத்தாங்க. டாக்டர் வேஷம்னா இப்போ மாதிரி ஒரு இடத்துல போய் வாடகைக்கு உடனே ஸ்டெதஸ்கோப் எடுத்துட முடியாது, அதே மாதிரி பேண்ட் செட்லாம் அந்த மாதிரி பண்ணிக்கிற முடியாது. அப்போ அதுக்கு ஒரு தொகை ஆகும். அதனால் எனக்கு வந்து அந்த தொகையை வந்து எங்கள் அப்பா செலவழிப்பார் அப்படிங்கிற தைரியத்தில் வந்து எனக்கு அந்த ஸ்டெதஸ்கோப்பு அப்புறம் அந்த பேண்ட் செட்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறனால எனக்கு ஒரு கொடுத்துருந்தாங்க. ஒரே ஒரு டைலாக் தான், ஐஎம்ஏ டாக்டர், இதை மட்டும் தான். கிட்டத்தட்ட 1 மாதமாக அதை நான் மனப்பாடம் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆமாம், ஐஎம்ஏ டாக்டர் எங்கே போனாலும் ஐஎம்ஏ டாக்டர் அப்படின்னு சொல்லி மனப்பாடம் ஆகி கிட்டத்தட்ட அந்த கரெக்டாக சீன் போட்டு சீனில் ஏறணும். அந்த நாடகம் ஒரு திருவிழா, அந்த திருவிழாவில் வந்து நாடகத்தில் ஏறணும் அப்படின்னு சொல்லி மேடையில் ஏறின உடனே சொந்தக்காரங்களாம் கீழே உட்காந்துருக்காங்க, குழந்தைகள்லாம் கீழே உட்காந்துருக்காங்க. ஐ அப்படின்னு ஒருத்தராக பேசுகிறாங்க. அதனால் மேடையில் வந்து நிற்கிறேன், லைட்டெல்லாம் போட்டிருக்காங்க, நல்லா ஃபோக்கஸ் லைட்லாம் போட்டிருக்கிறாங்க. நிறைய சொந்தக்காரங்களாம் முன்னால் உட்காந்துருக்காங்க. பெரிய கூட்டம்லாம் கிடையாது, அந்த ஊர் கூட்டம் மட்டும்தான். அந்த ஊர்லேயும் முக்கியமான ஆட்கள் மட்டும் தான் அந்த மாதிரி நாடகங்கள்லாம் பார்க்க வருவாங்க. அந்த கூட்டம் மட்டும் நின்றுக்கிட்டே இருக்குது. அந்த கூட்டத்தை பார்த்த உடனே எனக்கு டைலாக்லாம் வேர்த்து அப்படியே டைலாக்லாம் மறந்து போச்சு. அதனால் இப்போ பக்கத்துலேருந்து சொல்லிக் கொடுக்காங்க, அங்கேருந்து சொல்லிக் கொடுக்காங்க, சைட்லேருந்து சிஸ்டர் சொல்கிறாங்க. அங்கே கடைசி வரைக்கும் அப்படியே மெதுவாக அப்படியே நின்று பார்த்துட்டு கடைசியில் இனிமேல் டைலாக் எங்கே பேச போகிறார் அப்படின்னு சொல்லி வெளியே வான்னு கூப்பிட்டாங்க. நம்ம வெளியே வந்த உடனே அந்த அம்மாவுக்கு பயங்கரமான கோவம். சிஸ்டருக்கு ஒரு பெரிய பணக்காரன் அப்படின்னு சொல்லி உனக்கு ஸ்டெதஸ்கோப்பு பேண்ட் செட் எடுக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒன்றி நடிக்க வச்சுருக்கேன் பாரு, ஒரு டைலாக் சொல்லலை தெரியல அப்படின்னு சொல்லி ஓங்கி மண்டையில் ஒரு இருக்கு நாங்கள் அப்படியே கண்ணீர் வடிஞ்சு வீடு வந்து சேர்ந்தேன். எனக்கு தூக்கமே வரல. அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆசை, விடலை. அது அப்போ குரல் வந்து கொஞ்சம் மாறும். எப்படின்னா கொஞ்சம் அந்த சின்ன வயசுலேருந்து 12 வயசுலேருந்து அந்த குரல் வந்து எப்படின்னா ஆண் குரல் இல்லாமல் பெண் குரல் இல்லாமல் கீச்சு குரலாக வரும். அப்போ எங்கள் ஊரில் ஒரு தேன்கொடி இளைஞர் மன்றம் அப்படின்னு சொல்லி இளைஞர் மன்றம் வச்சுருந்தோம். அந்த தேன்கொடி இளைஞர் மன்றத்தில் வந்து நிறைய நாடகம் போடுறது வழக்கம். அப்போலாம் சீன் செட்டிலாம் கொண்டு வந்து ஊருக்குள்ளே கொண்டு வந்து தாஜ்மஹால் மாதிரி செட்லாம் போட்டு அது பெரிய கட்டெல்லாம் போட்டு பெருதுங்களாம் இழுப்போம். சீனு 72 சீன் கிட்ட வச்சுருப்பாங்க, 32 சீன் 72 சீன். அப்போ வந்து கதாநாயகி வந்து வெளியூர்லேருந்து ஆள் கொண்டு வர மாட்டாங்க, உள்ளூரில் தான் யாராவது ஒருத்தர் தான். அப்போ நம்ம இப்போ இருக்க மாதிரி இல்லாமல் அப்போ கொஞ்சம் கலராக இருந்திருக்கோம், கொஞ்சம் அழகாக இருந்திருக்கும். அதனால் என்ன தான் கதாநாயகியாக சூஸ் பண்ணிட்டாங்க. லதானுக்கு பேர் ஒரு கேரக்டர் கொடுத்து எனக்கு பாவடை தாவணிலாம் போட்டு எடுத்து எனக்கு நான் வந்து நாடகத்தில் நடிக்க வந்தேன். அப்போ எனக்கு சிஸ்டர் யாவும் தான் வந்துட்டு இருந்துச்சு. இந்த டைலாக்கை வந்து நல்லா மனப்பாடம் பண்ணி ஏற்ற இறக்கம்லாம் இருக்காது,
டைலாக்கை மட்டும் அந்த காலத்தில் மடகரா படத்தில் பேசுன மாதிரி பல டைலாக்கை பேசிட்டு போகிறது. ஆனால் அதுக்கு ஒரு பெரிய ரசிகர் கூட்டம். அவன் என்னென்னு கேட்டால் அதுக்கு பிறகு என்னை மறுநாள் பார்த்தீங்கன்னா பஸ்ஸுக்கெலாம் போனோம்னா என்னை யாரும் காமராஸ்லாம் கூட மாட்டாங்க. அந்த என்னெல்லாம் தான் குட்டி ஜெயிக்க மாதிரிக்கா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு அது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. அப்போ எனக்கு இது மேலே ஒரு ஆசை. ஆக அந்த நாடக ஸ்கிரிப்ட், அந்த நாடக நடிப்பு, இதெல்லாம் இதுக்கு மேலே இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆல் இந்தியா ரேடியோவில் முயற்சி பண்ணுறோம். இதெல்லாம் வச்சுக்கிட்டு இது ஊரில் என்னனாலும் கூத்தடிச்சுக்கலாம். ஆனால் ஆல் இந்தியா ரேடியோ அப்படிங்கும்போது அது ஒரு செட்டர். ஆமாம், அது பெரிய அளவில் வருது. அப்போ அது வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகணும். ஆமாம், அப்படி இருக்கும்போது நம்மளோட ஸ்கிரிப்ட் இதெல்லாம் ரொம்ப இதாகிறதுனால சரி இந்த மாதிரி ஒரு நாடகத்தை நம்மள எழுதுறானே அப்படின்னு சொல்லி நம்ம நாடகம் எழுத அந்த கண்டக்டராக ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாடகம் எழுதுகிறோம். அதுக்கு நாடகத்துக்கு பேர் மாமணியின் காதலி அப்படின்னு சொல்லி நாடகம் எழுதணும். ஏன்னா நம்ம வந்து பாக்கியராஜை வந்து ரொம்ப ரசிப்போம். பாக்கியராஜ் நம்மளோட பாக்கியராஜ் மாதிரி டைலாக் எழுதுறது. எனக்கிட்ட நம்ம ஃபஸ்ட்டில் கண்டக்டராக போகும்போதே பார்த்தீங்கன்னா இடையில கொஞ்ச நாள் வந்து ப்ரைவேட்டு விட்டுட்டு கவர்மெண்ட் பஸ்ஸில் நம்ம கண்டக்டராக வேலை பார்த்தோம். அந்த கவர்மெண்ட் பஸ்ஸில் கண்டக்டராக வேலை பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் லேடிஸ் ஸ்பெஷலில் போவோம். அது காலேஜ் ஸ்டூடெண்ட்டு அங்கெல்லாம் போகும்போது லேடிஸ் பிள்ளைகள்லாம் பாக்கியராஜ் அப்படின்னு சொல்லி நம்மளை கிண்டல் பண்ணுவாங்க. நான் முன்பக்கம் நின்றுட்டு இருந்தால் பின்னால் வந்து பாக்கியராஜ்னு சத்தம் கொடுப்பாங்க. பின்னால் வந்து நின்றா முன்பக்கம் கேட்சுப்பாங்க. அப்போ நம்ம கிட்டத்தட்ட அவரை ஒரு ரோல் மாடலாக வச்சுக்கிட்டு நாடகமெல்லாம் அதே மாதிரி எழுதுறது வைக்கிறது அந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாடகத்தை தூத்துக்குடி மாவட்டத்தில் எங்கள் ஊருக்கு எதிர்த்தால் இருக்கக்கூடிய 6ஆம் அண்ணன் அப்படிங்கிற ஒரு ஊரில் போடுறதுக்கு ரெடி பண்ணிட்டோம். நாடகம் போட்டு ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. அந்த நாடகத்துக்கு நடிக்கிறதுக்கு இப்போ ஏற்கனவே நாங்கள் பெண் வேஷம் கட்டி அதெல்லாம் நடிச்செல்லாம் அனுபவம் இருக்குது. ஆனால் எடுபடாது. காலங்கள் கொஞ்சம் மாறுது. நான் சொன்ன காலம் வந்து 1980 உள்ளது. இப்போ காலங்கள் 92 ஆயிடுச்சு. 92 வந்து எல்லாம் என்ன பண்ணுறாங்க, அங்கங்கே நாடக நடிகைகளை கொண்டு வந்து நடிக்க வைக்கிற காலகட்டமாக ஆகிப்போச்சு. அப்போ வந்து நான் டைரக்டராக மட்டும் இருந்துக்கிட்டேன். நீங்கள் வந்து நடிங்க அப்படின்னு சொல்லி ஒரு கதாநாயகனை ஒரு பையனை ரெடி பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி போட்டு ரெடி பண்ணி இப்போ பண்ணிகிட்டு இருக்கும்போது நாடகம் நாளைக்கு போடணும். இன்னைக்கு கதாநாயகன் காணாமல் போயிருந்தார். வீட்டில் வந்து அவங்க அம்மாக்கிட்ட யாராச்சும் ஒரு பையன் பொண்ணு கூட வந்து டான்ஸ் ஆட போகிறான். அவன் இப்போ கடைசியில் அந்த பொண்ணு கூட ஓடி போயிடுவான். அதனால் நீ இதில் நிப்பாட்டலை அப்படின்னா நடக்கதே வேறு அப்படின்னு சொல்லி யாரோ கோல் முட்டி விட்டு போயிட்டாங்க. உடனே முத நாள் கதாநாயகன் எஸ்கேப். நாடகம் நாள் வந்துட்டு நாடகத்தில் வந்து யார் அரங்கேறணும்னா நாடக டைலாக் தெரிஞ்சவர் தான் அரங்கேறணும். அவர் ஸ்கிரிப்ட் ரைட்டரு டைரக்டர் அப்படிங்கிறதுனால நான் வந்து அதில் வந்து நாடகத்தில் அரங்கேறுவேன். ஆமாம், அப்போ ஏற்கனவே பாக்கியராஜ் மாதிரி பாணி அந்த தலை மட்டும் தான் அவ்வளோ பெருசாக இருக்கும். ஆள்லாம் ரொம்ப ஒல்லியாக இருப்பேன். அதாவது அந்த பவுடர்லாம் போட்டு விட்டுருக்கும் போது நம்மளை பார்க்கும்போது நமக்கே ஆகா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அந்த கூட வந்து நடிக்கிற அந்த ஹீரோயினியே இவரா ஹீரோ, எத்தனை பேர் நல்ல பையங்க இருக்காங்க, அவங்கள இங்கே போட்டிருக்கலாமே அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் விடாத முயற்சியில் அந்த நாடகத்தை நடித்து நாடகம் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அதே நாடகத்தை அதே செட்டாக அதே ஆட்கள் மற்றொரு ஊரில் போய் போனதுக்கு புக் பண்ணாங்க. அப்போவே 6000 ரூபா நாடகம் போட செலவு. அந்த 6000 ரூபாவையுமே ஒரு தனிநபர் கொடுத்து இங்கேருந்து எங்களை நாடகத்தை கூப்பிட்டு போனார். தொடர்ந்து அதுக்கு பிறகு ஒரு சில நாடகங்களில் வந்து தொடர்ந்து அந்நியன் தெய்வம், அப்புறம் வந்து முடிச்சு மேலே முடிச்சு அப்படிங்கிற நாடகத்தில் நானே கதை வசனம் டைரக்ஷன் கதாநாயகன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அதுவும் கிராமத்துக்கு மட்டும்தான். ஏன்னா கிராமத்தில் வந்து நம்ம இஷ்டப்படி எப்படினாலும் நாடகம் போட்டுக்கலாம். திடீர்னு கரண்ட் கட் ஆகி போயிடும். கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து நாடகம் போடுவோம். திடீர்னு நம்ம அரசகுளத்தில் வெள்ளக்குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் நாங்கள் நாடகம் போட்டு அரங்கேற்றிட்டு இருக்கோம். மழை பெய்யுது. மழை பெஞ்சோட மழை முடிஞ்சோட நாடகத்தை போட்டலாம்னு சொல்லி மழை முடிஞ்சோட நாடகத்தை போடறதுக்கு வந்து நிற்கிறோம். ஸ்டேஜ் டப்புன்னு உடஞ்சி விழுந்துட்டு மேடையில் இருக்கவங்களாம் உருண்டு குடுக்குன்னு போய் கீழே விழுதும். வெறும் எல்லாரும் சேர்ந்து ஸ்டேஜ் எல்லாம் தூக்கி எடுத்து வச்சு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மேக்கப் ஜாமான் மாதிரி நனைஞ்சு போச்சு. சரி, எப்படியாவது இந்த நாள் நாடகத்தை போட்டே தரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஸ்டேஜுக்கு பின்னால் இருக்கக்கூடிய ஸ்க்ரீன் இருக்குது பார்த்தீங்களா, அதுவே வரமாட்டுக்கு. அது இங்கே வரமாட்டுக்கு, அங்கே வரமாட்டுக்கு. இந்த கேப்பில் அந்த ஸ்க்ரீன் போட்டவர் நல்லா தண்ணி அடிச்சுட்டு இங்கே போய் படுத்துட்டாரு. ஆக ஸ்க்ரீனை இழுத்து விட்டு அது பண்ண முடியாமல் இது பண்ண முடியாமல் இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்படுவோம். ஆனால் இருந்தாலும் நாடகமே நல்லா இல்லாட்டாலும் சரி அந்த ஊர் மக்கள் மறுநாள் ஆகா என்ன நாடகம் என்ன நடிப்பு அப்படின்னு அவங்க சொல்லும் போது நம்மளை வந்து உசுப்பேத்துறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. நம்ம அவங்க ஊர் பிள்ளை அப்படிங்கிறனால அவங்க ஊரை சேர்ந்தவன் அப்படிங்கிறனால நம்மளை ரொம்ப ரசிப்பாங்க. அந்த ரசிப்பு அடுத்த கட்டமாக ரேடியோவுக்குள்ளே திரும்பவும் போச்சு. திரும்பவும் அந்த ரேடியோவில் போய் நம்ம ஃபெயிலர் ஆகுது வைக்கிறது, இங்கே உள்ள விஷயங்கள் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தோன்னா நாடகத்தில் திரும்ப பண்ணணும் அப்படிங்கும் போது தான் அதுக்கப்புறம் நான் முழு நேரமாக நாடகம் எழுத ஆரம்பித்தேன். நாடகம் எழுத ஆரம்பிச்சு ஸ்கிரிப்டெல்லாம் நாடகமே எழுத ஆரம்பிச்சு. காமெடி நேர நாடகம் வந்து 1/2 மணி நேரம் நாடகமாக ஆச்சு. 1/2 மணி நேரம் வந்து 1 மணி நேரம் நாடகம் எழுதினேன். அந்த உலக செம்மொழி மாநாடு கோயம்புத்தூரில் நடந்துகிட்டு இருக்கும்போது என்னோட நாடகம் 1 மணி நேரம் நாடகம் என்று தனியும் இந்த தாகம் அப்படின்னு சொல்லி. சுதந்திர தாகம் கிடையாது, என்று தனியும் இந்த தாகம். உண்மையிலே ஒரு தாகம், ஒரு ஊருக்கு தாகம் எப்படி தனியும் அப்படின்னு சொல்லி ஒரு சமூக நாடகம் 1 மணி நேரம் போச்சு. ஏன்னா அது கவர்மெண்ட் நாடகம் மாதிரி போச்சு. அனைத்து
வானொலின்னு போச்சு. அது மாதிரி நெல்லை வானொலியில் வந்து நாடக விழா நாடகம் போடுவாங்க. ஒரு வருஷத்துக்கு ஒருக்க நாடக விழா. அந்த ஒரு நாடக விழா அப்படின்னு சொன்னால் எப்படின்னா அது வந்து போட்டி வரும். திருச்சி வானொலி ஒரு நாடகம் போடுவாங்க, அப்புறம் திருநெல்வேலி ஒருத்தர் ஒன்று போடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நாடகம் வந்து ஒவ்வொரு இடமா போட்டுக்கிட்டே இருப்போம். அது மாதிரி எல்லாருக்கும் போட்டி வரும். இந்த வாரத்தில் 7 நாளில் பெஸ்ட்லாம் எடுப்பாங்க. அதில் முதல்ல நான் வந்து ரோமோ மருமகள் அப்படின்னு சொல்லி ஒரு சயின்ஸ் நாடகம், சயின்ஸ் நாடகம் எழுதி கொடுத்தேன். சயின்ஸ் நாடகம் எப்படி அப்படின்னு சொன்னால் 2500 வருஷத்துக்கு முன்னால் மனிதன் எப்படி இருப்பான். ஆமாம், கற்பனைக்கு ஒரு கதை. இதில் இப்போ கள்ளிப்பாடெல்லாம் கொடுத்து நம்ம எல்லா பெண்களையும் கொண்டுருந்தோம். அந்த நேரம் மொத்தமே உலகம் பூரா ஒன்றாயிரும், ஃப்ளாட்டு பூரா காணாமல் போயிடும். மெடிக்கல் மட்டும் தான் இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லாம் இருக்காது. முதல்ல ஒருத்தர் போய் முதல்ல எடுத்துன்னு கேட்பான், எனக்கு வந்து எப்பா ஒரு இட்லி மாத்திரையும் அப்படியே ஒரு சுகர் மாத்திரையும் தான், அப்படியே சாம்பார் மாத்திரை ஒன்று தான் அப்படின்னு கேட்குற மாதிரி ஆரம்பிக்கும். அதாவது எல்லாமே போயிடும். ஒரு பெரிய வீடு, அம்மா கேட்பா, டேய் எந்த காரடா எடுத்துகிட்டு போனேன்? ஏம்மா நான் கார் எடுத்துகிட்டு போனேன், சீனிவாச நகர் பக்கத்தில் வந்து டிராஃபிக் ஜாம். அடே அது அங்கே ஜாம் ஆகிட்டுனா 4 நாள் ஆகாமாடா வீட்டுக்கு வரதுக்குன்ட்டு. ஆமாம்மா, காரையும் விட முடியல, பின்னாலேயும் வர முடியல, முன்னாலேயும் போக முடியல. அப்படி மாட்டு அதுதான்டா பொண்ணு இன்னைக்கு பார்த்துருக்கேன்டா, அமெரிக்காவிலேருந்து ஒரே ஒரு பொண்ணு தான்டா இருக்கா. அந்த பொண்ணை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நீ உடனே வா, அவள் ஹெலிகாப்டர் வந்துக்கிட்டு இருக்கா, நீ அதுக்குள்ளே நீ வந்துடா அப்படின்னு சொன்னா நான் என்னவா செய்ய அப்படின்னு அப்படி சொல்கிற மாதிரி. அந்த நகைச்சியான பொண்ணு ஹெலிகாப்டர்லேருந்து இறங்குவா. ஒரே ஒரு பொண்ணு தான், அமெரிக்கா பொண்ணு. அவன் வந்து வரதட்சணை கேட்பா, உங்கள் வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை வரக்கு தயாராக, பொண்ணை வரக்கு தயாராக இருக்கேன், எனக்கு இவ்வளோ ரூபா தருவீங்களா அப்படின்னு கேட்ட உடனே தரகர் சொல்லுவா, எம்மா நீ எங்கேயும் போயிடாதம்மா, இப்போ மாப்பிள்ளை வந்துடுறாருன்னா மாப்பிள்ளை டிராஃபிக்கில் மாட்டிக்கிடுவார். இந்த அம்மா அமெரிக்காவிலேருந்து பல 1000 கிலோமீட்டர் இருக்குது, அங்கேருந்து ஹெலிகாப்டரில் வந்துடும். இவர் 1.5 கிலோமீட்டர், ஒரு 10-12 கிலோமீட்டருக்கு முன்னால் டிராஃபிக்கில் மாட்டிக்கிடுவார். அந்த மாதிரி ஒரு கற்பனையாக இருக்குது. கடைசியில் இனிமேல் வழி இல்லைம்மா, ஒரு ரோபோ மருமகளை வாங்கிறோம் அப்படின்னு சொல்லி அவர் ஷோரூமில் போய் ரோபோ மருமகளை வாங்குவாங்க. ரோபோ மருமகளை வாங்கும் போது கடைக்கார சொல்லுவான், ஏமா என்ன கலரில் உனக்கு ரோபோ வேணும், ஒரு ரோபோ என்னெல்லாம் செய்யணும், எனக்கு காலையிலே பேப்பர் எடுத்து தரணும், சரி எடுத்து கொடுத்துரும், அதை உடனே பண்ணிடுவாங்க. அது ஃபார்மெட் போட்டுக்கிட்டே வருவாங்க. சரி அதுக்கப்புறம் உனக்கு என்னமா செய்யணும், காலையிலே முத்தம் தொளிக்கணும், தொளிச்சிரும், ரைட்டு. காலையில் கோலம் போடணும், சரி இத்தனை வகை கோலம் போடணும், சரிம்மா ஒரு நாளைக்கு ஒரு கோலம், 365 நாளைக்கா, சரி அதையும் ஃபீட் பண்ணிடும் அப்படின்னு ஒன்றா ஃபீட் பண்ணி மருமகளை வந்து சோடிச்சு சொங்கியாரிச்சு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுவாங்க. இந்த அம்மாவுக்கு டெய்லி பார்ப்போம், மருமக டெய்லி அதையே செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஒரு கதையை எடுத்து படிக்கும். ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னால் வந்து மருமகளுக்கும் மாமியாருக்கும் பெரிய சண்டை வரும். அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இதில் இருக்குமா, இந்த ஓரத்தோட சுவிட்சை நீ அமைக்கிட்ட அப்படின்னா அந்த காலத்து மருமகளை மாறிடுவா அப்படின்னு சொல்லி கற்பனையே சொல்லியிருப்பான். இவளுக்கு அது எப்படி தான் இருக்கும் பார்ப்பேன்னு சொல்லி அந்த சுவிட்சை அமைக்கிடுவான். அது சுவிட்சை அமைக்கணும், அது மாமியார் ஆகிரும். காப்பி கொண்டு வா அப்படின்னு சொன்னால் உனக்கு எதுக்கு நான் காப்பி கொண்டு வரணும், முத்தம் தொழி நான் என் முத்தம் தொழிக்கணும், அதனால என் பேப்பர் எடுத்துக்கிட்டு நான் எதுக்கு தரணும் அப்படி இப்படி அதோட பிரச்சனைக்கு வந்து வந்த உடனே 2 பேருக்கு சண்டை வந்துடும். இந்த நேரம் பார்த்து பழைய தரகரது கமிஷன் தொகையை வாங்கிட்டு போகலையம்மா, பொண்ணை பார்த்தேன் கிடைக்கல, அந்த ரோபாவை ரெடி பண்ணினேன், அதையாவது பார்த்துட்டு போகலான்னு சொல்லி கமிஷன் வாங்க வருவார். வந்த இடத்துல இவருக்கு இந்த விஷயம் தெரியாது. மருமகளை பார்த்தோன்னே, ஏம்மா நான் தான் உனக்கு இவங்க கொண்டு சேர்த்து விட்டேன், எப்படி இருக்காங்க உங்கள் மாமியார் நல்லா இருக்காங்களா, கமிஷன் நம்ம தரலாமா வாங்க வந்தோம்மா அப்படின்ட்டு, நீ தான் சேர்த்து விட்டியான்னு சொல்லி இந்த நாளை அடிக்க தூக்கி போட்டு அடிக்க மாமியார் கிடைக்கும். ஐயோ 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 அந்த அவங்கள கத்திட்டு போகிற மாதிரி இருக்கும்போது திடீர்னு கடவுள இருந்து மாமியா முழிக்கிற மாதிரி, ஏமா நீ இப்படி சத்தம் போடுது அப்படின்னு. இல்லைடா ஒரு கடவை கண்டேன் அப்படின்னு சொல்லி சிரிப்பா. உண்மையிலம்மா இப்போ தான் நீங்கள் எல்லாம் பெண்களை குழந்தைய வரதட்சணைங்க, அதை வர கொள்ளுறீங்க, சிசிலே கொண்டுறீங்க, இதே நிலைமை அடித்தா 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம நிலைமை இதாமல் ஆக போகுது அப்படின்னு சொல்லி ஒரு கற்பனை நாடகம். இல்லை இந்த நாடகம் நல்ல ஒரு ரீச் ஆச்சு. இது மாதிரி ஒரு நாடகம் பண்ணோம். அதுக்கு மேலே கட்டபொம்மன் கவிராயர்னு சொல்லி ஒரு வரலாற்று நாடகம். ஆமாம், எங்கள் ஊரில் நடந்த ஒரு வரலாற்று நிகழ்வுகளை வச்சு பண்ணோம். அதுக்கப்புறம் கன்னடியன் கால்வாயின்னு சொல்லி தாமிரபரணி ஆற்றங்கரையில் வந்து கன்னடியன் கால்வாய் தோன்றிய வரலாறு. இப்போ தான் அப்படி நம்ம வரலாறுக்கு மாறுதேன் கொஞ்சமாக நாடகத்தில் வந்து. அதாவது நம்ம 23 வயசில் இன்னுயிரை விட்டு கொடுன்னு சொல்லி ஒரு நாவல் எழுதி வச்சோம், அதை வெளியிடவே முடியலை. அதே மாதிரி இந்த மாதிரி நாவல்கள் சிறுகதெல்லாம் பெரிய அளவில் வரவேற்பு இல்லாமல் இருந்திருக்க சமயத்தில் தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. என்ன வாய்ப்புனா, திருநெல்வேலியில் தினகரன் அப்படின்னு சொல்லி ஒரு பத்திரிக்கை, அந்த பத்திரிக்கை இப்போ வந்து ஃபேமஸாக பத்திரிக்கை இருக்குது. அந்த பத்திரிக்கை அப்போ வந்து கேபி கந்தசாமி அப்படின்னு ஒரு ஐயா, அவங்க தான் அந்த பேப்பர் நடத்திக்கிட்டு இருந்தாங்க. அவங்களோட பையன் குமரன் அவர்கள் நடத்திக்கிட்டு இருக்கும்போது அப்போ வந்து இக்பால் அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர் அவங்க இருந்தாங்க. அந்த எடிட்டர் மாதிரி நெல்லை வரதன் சொல்லி ஒரு எடிட்டர் இருந்தாங்க. அவங்க தமிழ் முரசுக்கு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு தொடர் எழுதுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க. அப்போ தான் தாமிரபரணி தொடரும்.
சரிங்க சார். தாமிரபரணி தோன்றது இடத்துல இருந்து டெய்லி புதன்கிழமை என்னோட தொடர் வரும். சரி 30 வாரம் எனக்கு வாய்ப்பை கொடுத்தாங்க. சரி அந்த தொடர் 250 வாரம் வந்துச்சு. 250 வாரமும் நான் தாமிரபரணியில் கொஞ்சம் கொஞ்சமாக தொட்டு ஆ வேளச்சேவலில் வந்து நின்னேன். சரி அதை தாண்டி கீழே வர முடியல. அதுக்கே 5 வருஷம் ஆயிடுச்சு. விவசாயம் இதே நல்லா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன்னே மும்பையில இருந்து வரக்கூடிய மும்பை தமிழ் டைம்ஸ் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு பத்திரிக்கை, நம்ம தமிழ் பத்திரிக்கை, அவங்களும் இதே வாங்கி போட்டாங்க. அப்புறம் அப்போ தான் முதல்ல இந்த ஊடகம் டிஜிட்டல்லாம் வருது. ஆமாம், அந்த டிஜிட்டல்லாம் வருது, வெப்சைட்லாம் வருது. அந்த வெப்சைட்லேயும் இந்த தொடரை போட ஆரம்பித்தாங்க. அதை மாதிரி தாமிரபரணி தொடரை ஒரே நேரத்தில் 3 பத்திரிக்கையில் ஒரே தொடர் எழுதுனது அனைவரும் நானாக தான் இருப்பேன். ஆமாம், அந்த மாதிரி அதை பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே தான் தலை தாமிரபரணி அப்படின்னு சொல்லி அதை வந்து காவியா பதிப்பை வந்து புத்தகமாக வெளியிட்டுச்சு. வெளியிட்டு அந்த புத்தகமாக வெளியிட்டு என்னுடைய அருமை நண்பர் கசாலி அப்படின்னு சொல்லி, அவருக்கும் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான வரலாறுலாம் இருக்குது. அதான் அது பின்னாடி சொல்லணும். அது ஏன்னா அவர் இல்லை அப்படின்னு சொன்னால் அந்த முத்தாலங்குறிச்சி காமராஜ் இல்லை, அவர் ஒரு இஸ்லாமியர், எங்கள் ஊரை சேர்ந்தவர். அவர் தான் என்னை வந்து படம் போட்டார். ஒரு வகையில் படம் போட்டார். எப்படி நெல்லை வரதன் வந்து தாமிரபரணியை தொட்டு எழுதுன்னு சொல்லி 5 வருஷம் எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி இவர் ஒரு படம் போட்டார். அதுக்கு பின்னால் வந்து தினகரனில் வந்த மாயா அப்படின்னு சொல்லி ஒரு எடிட்டர், மாயா வரதன் சொல்லி ஒரு எடிட்டர், இப்போ இந்த இந்து பத்திரிகையில் மதுரையில் இருக்கிறாங்க. அவர் அதுக்கப்புறம் என்னைய வேறு மாதிரி படம் போட்டார். எனக்கு அதுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு சென்னையில் வந்து ஒரு எடிட்டர் இருந்தாங்க. அது வந்து முன்னாடி இருந்த எடிட்டர் வந்து பிரபு சங்கர் அப்படின்னு சொல்லி ஒரு பெரியவங்க அவங்க. அதுக்கப்புறம் இப்போ இருக்க எடிட்டர் வந்து கிருஷ்ணா. இவங்க 2 பேரும் என்னை வந்து ஆன்மீக லைனில் இங்கே இருக்கக்கூடிய நெல்லை தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கோயில் கட்டுரைகளை கூட எழுத வச்சாங்க. ஒரு 200-300 கோயில்கள் கட்டுரை தொடர்ந்து அங்கே அதில் எழுத ஆரம்பித்த பிறகு தான் முத்தாலங்குறிச்சி காமராஜ் உலக அளவில் பேசப்பட ஆரம்பித்தேன். இருந்தாலும் இப்படி இருந்தாலும் காலங்கள் போக போக எனக்கு என்ன ஆசைன்னா, நான் முதல்ல இடையில வந்து இந்த பத்திரிகை ஆர்வத்தில் தினத்தந்தியில் போய் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். மதுரை தினத்தந்தியில் வந்து ப்ரூஃப் ரீடராக போய் வேலைக்கு சேர்ந்துருந்தேன். தினத்தந்தி மேலே எனக்கு ரொம்ப ஆர்வம் இருக்கும். ஏன்னா தினத்தந்தி வந்து பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் சேரும். ஏன்னா நான் தினகரனில் எழுதினாலும் சரி, விகடனில் என்னோட அதுக்குள்ள விகடனில் என்னோட பிரசுரம் ஆகிட்டு என்னுடைய புத்தகம் வந்து முதல் புத்தகமே சைவ சித்தாந்த நூல் பதிப்புகள். எப்படின்னா முன்னாடி வந்து காமராஜர் தொட்டதெல்லாம் இதானது, பின்னாடி எதை தொட்டாலும் சக்ஸஸ் ஆகுது. முன்னணி பதிப்பகங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுது. எனக்கு பெரிய வாழ்க்கையில் பெரிய பாக்கியம். விகடன் பிரசுரம், அப்புறம் நெல்லை சைவ சித்தாந்த நூல் பதிப்புகளாக தான் எனக்கு முதல் புத்தகமே. வல்லநாடு சித்தர் சாது சுந்தரசாமி பெரிய விஷயம். வல்லாடு சித்தரெல்லாம் தொட்டவங்க எங்கேயோ போயிடுவாங்க அப்படிங்கிறதுக்கு நானும் ஒரு உதாரணம். அப்படி அந்த புத்தகம், அப்படி அது போக காவியா பதிப்பகம், இப்படி எல்லாருமே இப்போ பெரிய பதிப்பகங்கள்லாம் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் அடுத்த கட்டமாக எனக்கு வந்து தினத்தந்தி வாய்ப்பு கொடுத்துச்சு. தினத்தந்தியில் வந்து இளையா இப்போ இருக்கக்கூடிய இளையா வந்து இவங்க காலத்தில் வந்து என்ன மாதிரி திறமைச்சாலிகள் எல்லாம் அங்கங்கே அவங்க பொறுக்கி எடுத்து அவங்கள வந்து எப்படி செம்மைப்படுத்தணுமோ அந்த அளவுக்கு செம்மைப்படுத்தி இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு ஒரு தொடர், அதாவது அந்த தொடர் தான் பெரிய அளவில் என்னை வந்து ரீச் பண்ண. அருள் தரும் அதிசய சித்தர் அப்படின்னு சொல்லி நெல்லை தூத்துக்குடி பகுதியில் இருக்கக்கூடிய சித்தர்களை பற்றி தொடர் எழுதினேன். பட்டி தொட்டிக்கெல்லாம் போய் இதில் என்ன விஷயம்னா, அது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு நான் எழுத்தாளர்னே தெரியாது. இதை பார்த்த மாதிரி தான், நீ புத்தகம்லாம் எழுதியா அப்படி. அப்போவே நான் எனக்கு 25-30 புத்தகம் வந்துட்டு அப்போ தான் அவன் கேட்குறான் பக்கத்து வீட்டுக்காரன், நீ புத்தகம்லாம் எழுதியா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய சப்போர்ட்டட். எப்படி சப்போர்ட்னா, நான் எப்படி என்னுடைய கல்லூரி வாழ்க்கை தொடங்க முடியாமல் இருக்குன்னு நினச்சேனோ அதனால் நான் கல்லூரி எப்படியாவது படிச்சிடணும்னு சொல்லி கண்டக்டராக இருக்கும்போது முயற்சி பண்ணேன். எப்படி முயற்சி பண்ணேன்னா, டைரக்ட் எம்ஏ டைரக்ட் எம்ஏ போட்டால் நம்ம இப்போ பேருக்கு முன்னால் எம்ஏ போட்டுக்கலாம். ஆமாம், அதனால் அப்போ நான் ஃபீஸ் கட்டி ஃபஸ்ட் இயர் எழுதி முடிச்சிட்டேன். அப்போ எனக்கு திருமணம் ஆகுது. திருமணம் ஆனோடனே வீட்டை வராங்க. தொடர்ந்து எங்களோட வாழ்க்கை வந்து கொஞ்சம் டைட்டான சூழ்நிலை வருது. ஊரை விட்டு வெளியே வர வேண்டியிருக்கு. குழந்தைகள் பிறக்குது. அதுக்கப்புறம் 2வது வருஷம் என்னால் எழுதுறதுக்கு ஃபீஸ் கட்ட கூட முடியலை. அப்போ ஒரு 15 வருஷம் ரொம்ப காட் பண்ணி பிள்ளைகள் வந்து பெருசாகுது. ஆகி நான் திரும்ப ஃபீஸ் கட்டி அடுத்த எக்ஸாம் எழுதிடலாம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அந்த ஸ்கீமே தூக்கிட்டாங்க. அப்போ இப்போ எம்ஏக்கு மேலே கோர்ட்லேயே தான் இருக்கேன். எம்ஏக்கு மேலே பார்லே தான் இருக்கேன். அதாவது இன்னும் ஒரு சின்ன விஷயம் சார், என்ன அப்படின்னா வந்துட்டு வாழ்க்கையில் நம்ம வந்து எவ்வளோ படித்து சாதிக்காதவங்களும் இருக்கிறாங்க, படிக்காம சாதிச்சவங்களும் இருக்கிறாங்க. ஆமாம் ஆமாம், அதுக்கு ஒரு உதாரணம் அப்படின்னா நீங்கள் நான் இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நிறைய பேர் சொல்லுவாங்க இதெல்லாம் சொல்லாதீங்க, இதுக்குலாம் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இதை கேட்குறவங்க வந்து நம்ம ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே செய்ய முடியாதுன்னு நினைக்காதீங்க.
ஏன்னா சாதாரண ஒரு தாமிரபரணி ஆற்றங்கரையில் ஒரு சாதாரணமாக மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்தவன், சாதாரணமாக ஆற்று மணலில் பார்த்துக்கிட்டு இருந்தவன், வடக்கரை மலையை உத்து பார்த்து அதில் எது இருக்காதான் தேடிக்கிட்டு இருந்தவன், இன்றைக்கி தாமிரபரணி ஆற்றங்கரையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு இடத்தையும் நம்ம தேடி ஒவ்வொரு கிராமமாக போகிறோம். நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, நம்ம ஒரு ஊருக்கு நம்ம போகும்போது நம்ம மக்கள்லாம் நீங்கள் 10 வருஷம் கழிச்சு முன்னால் பார்த்தோம், அப்படி பார்த்தோம், இப்படி பார்த்தோம், அந்த உறவுகள் அதை விடாமல் நம்ம வந்துக்கிட்டு இருக்கிறது நமக்கு ஒரு பெரிய விஷயம். இதுக்கப்புறம் போய் கேட்டேன், ஐயா நீங்கள் +2 முடிச்சதுனால இப்போ பிஏ எழுதுங்க, பிஏ எழுத நீங்கள் எம்ஏ எழுதிக்கலாம் அப்படின்னு. என் பையன் அப்போவுமே பிஎஸ்சி விஸ்காம் படிச்சிட்டான். அப்போ நான் சொன்னேன்ப்பா நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்ப்பா, நீங்கள் பிஏ போடுங்கப்பா அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஆசை தான், பரவாயில்ல, பிள்ளைக்கு 2 வகுப்புக்கு குறையா படித்தா நமக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு. அதுக்குள்ளே பொண்ணும் வந்து பிக்கு ஜாயின் ஆகிட்டா. அதில் 2 பேரும் சொல்கிறாங்கப்பா எங்கள் கூட சேர்ந்து படிங்கப்பா, ஒன்றா சேர்ந்து படிக்கலாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், ஆனால் அதுக்கு அப்புறம் எழுத்துப்படிகள் நிறையா வந்துட்டு இதில் இன்னொரு பெரிய சந்தோஷமான விஷயம் என்னென்னா, என்ன எடுத்து ஆய்வு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்தோனி அம்மான்னு சொல்லி ஒரு பொண்ணு வந்து சாரா டக்கர் கல்லூரியில் வந்து அவருடைய எம்ஃபில் வந்து ஆய்வுக்கு வந்து முத்தலாங்குறிச்சி காமராசரின் படைப்புலகம் அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணாங்க. பெருமையான ஒரு விஷயம். ஆமாம், அதுக்கப்புறம் என்னுடைய அன்பிற்கு இனிய தஸ்லமநாடார் காலேஜ் நம்முடைய கள்ளிக்குளத்தில், தெற்கு கள்ளிக்குளத்தில் இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தமிழ்துறை தலைவர் வந்து அவங்க கிரிஜா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னோடய புத்தகத்து மேலெல்லாம் ரொம்ப அவங்க ஆர்வமாக இருக்கிறவங்க. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, பல வருஷமாக முயற்சி பண்ணி என்னோட புத்தகத்தை வச்சு தான் நான் வந்து டாக்டரேட்டே பண்ணுவேன் அப்படிங்கிற அளவுக்கு அவங்க அதை பதிவு பண்ணுறதுலேருந்து ஒரு பெரிய போராட்டம். ஏன்னா நானே பெரிய போராட்டம் நான் வர்றதுக்கு. அப்போ என்னோட படைப்பை கொண்டு வரதுக்கு அவங்க ரொம்ப போராட ஆரம்பித்தாங்க. அப்போ தான் பார்த்தேன், சரி ரைட்டு, நம்மளோட படைப்புகள்லாம் டாக்டர் ஆகிட்டு, அதனால் இம்மதுக்கு நமக்கு எதுக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லி, சரி இந்த நேரங்களில் மற்றதை எழுதுவோம் அப்படின்னு சொல்லி நான் பணிய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லி பண்ண ஆரம்பித்தோம். இப்படியாக இந்த வாழ்க்கை வந்து அடுத்த டிஜிட்டலுக்கு கொண்டு போக காரணமாக இருந்தது வந்து என்னோட பையனோட படிப்பும் கூட ஒரு காரணம். நவீன தாமிரபரணிலாம் பார்த்தா 150 வீடியோ அவன் பண்ணியிருப்பான். அது ரொம்ப பெரிய சுவாரஸ்யமான ஒரு விஷயம். அதை மட்டுமே நம்ம தனியாக பேசலாம். ஏன்னா அதில் வந்து எனக்கு வந்து ஒரு பெரிய இடத்துல வந்து என்னை கூட்டி கொண்டு உட்கார வச்சு. ஆமாம், அது கொண்டு வைக்க. அதே மாதிரி அதாவது நம்ம கூட இருக்கிறவங்களை வந்து வளர்த்தா நம்மளும் வளர்க்கப்படுவோம் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம். அதுக்கு காரணம் என்னோடய சிஷ்யன் சுடலைமணி செல்வன் அப்படின்னு. அவன் என் கூட வந்து ஒரு 10 வருஷமாக கூடவே இருந்து சாதாரணமாக அவனை என்ன மாதிரி 10th படிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு போக முடியாமல் என்கிட்ட வந்து அவன் அப்படி படும்போது அவனும் எங்கே போனாலும் என்னோட ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து அவன் வந்து ஒவ்வொரு வீடியோ பண்ணுவான். வீடியோ பண்ணி அவன் ஒரு பக்கம் போட்டுக்கிட்டே வருவான். இப்போ நீங்கள் போய் முத்தலாங்குறிச்சி காமராஜ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து நெட்டில் அடிச்சிட்டிங்கன்னா ஒரு 100-150 வீடியோ இல்லை, அது வாட்டுக்கு வந்து சரசலாமா வந்து வந்து விழும். அதை பார்த்தோன்னே இவர் பெரிய ஆள் அப்படின்னு சொல்ற அளவுக்கு இது ஒன்று. அதாவது நெட்ல வந்து இப்போ என் பேரை போட்டோன்னா யாரெல்லாம் வராது, ஒரு கூகுளே அதெல்லாம் வந்து இல்லைன்னு வந்தோம். இப்போ முத்தாலங்குறிச்சி காமராஜர் அப்படின்னு போட்டோம் அப்படின்னா உங்களோட போட்டோவை போட்டு நீங்க எங்க பிறந்தீங்க, என்ன வளர்ந்தீங்க, அந்த எல்லாமே வந்துடும். வேற லெவலில் ஒரு பெருமையான விஷயம். அதுக்கு காரணம் வந்து பையங்க தான். ஆமாம், இந்த பையங்க மட்டும் இல்லாமல் நிறைய சேனல் வச்சுருக்க பையங்க வந்து என்ன என் கிட்ட ரொம்ப ஃப்ரீயமாக இருப்பாங்க. நம்ம சொல்ல போனால் இப்போ மயூரி டிவி ஐயா வந்து எந்த அளவுக்கு என் மேலே இந்த அளவுக்கு ஃப்ரீயாக வச்சுருக்காங்களோ அதே மாதிரி சாத்தாங்குளத்துலேருந்து ஒரு பையன், அவன் என்னன்னா வந்து இன்ஜினியரிங் படிச்சுக்கிட்டு இருந்தான், சிதம்பரம்னு சொல்லி பேர். அவன் என்ன பண்ணுவான்னா, அவன் 2T360ன்னு சொல்லி ஒரு சேனல் வச்சுருக்கான். அவன் அடிக்கடி ஓடி வந்துடும், அண்ணாச்சியோ எனக்கு ஒரு பேட்டி தாங்க அண்ணாச்சியோ அப்படிமா. கல்லூரி மாணவன் நம்மளை வந்து அவன் அண்ணாச்சியோடு சின்ன குழந்தை மாதிரி வந்து பேசும்போது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரும்போது இப்போ அவங்கெல்லாம் சேர்ந்து நம்மளை எங்கேயோ கொண்டு போயிட்டாங்க. அதாவது நம்ம வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, தாமிரபரணியை வந்து நம்பாதீங்க, தாமிரபரணியை நம்பினீங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயோ போயிருக்க, நீங்கள் உங்களுக்கு கஷ்டம் வந்துடும் அப்படிம்பாங்க. என்னோட சில எழுத்தாளர்கள் என்னை பயம் காட்டியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, தாமிரபரணிக்காக நிறையா பொருள்களை தேடினேன், அதுக்காக இவ்வளோ ரூபா செலவழித்தேன், வீட்டெல்லாம் விற்றுட்டேன், இப்போ நான் ரொம்ப கடனாளியாக இருக்கேன் அப்படிலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களோட ஒவ்வொரு விஷயங்களும் லட்டாக இருக்கும். அது வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயணமாக இருக்கும். ஏன்னா அவங்களாம் பார்த்தா நாங்கள் பொறாம கொள்கிற அளவுக்கு அது இருக்கும். ஆனால் அவங்க அப்படி சொல்லும் போது எங்களுக்கு இப்போ பயமாகவும் இருக்கும். ஆனால் நான் தாமிரபரணி தாயை வந்து ரொம்ப நேசிப்பேன். என்னை பொறுத்தளவில் தாமிரபரணி தாய் வந்து எந்த இடத்துலையும் என்ன சோட போகிற வைக்கல. உதாரணத்துக்கு சொல்ல போனால், நான் முதல்ல வந்து நான் வந்து இது பத்திரிகையில் கண்டிப்பாக எழுதணும், இதை கண்டினியூ பண்ணணும் அப்படிங்கிறக்காண்டி ஒரு பத்திரிகையில் வந்து நான் பகுதிநேர நிருபராக செய்திகளூரில் போய் சேர்ந்தேன். சேர போகும்போது ஒருத்தர்கிட்ட வந்து அவர் தான் ஃபோட்டோ கேமரா வச்சுருப்பார். அவர் ஃபோட்டோ கேமராட்ட போய் அவர்கிட்ட எப்போது கெஞ்சணும், அப்போ நெகட்டிவ் கெஞ்சணும், ஒரு ஃபோட்டோ இருந்தால் இந்த ஃபோட்டோ எடுத்துருக்கோம், நீங்கள் இந்த ஃபோட்டோ தாங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்து ரொம்ப கெஞ்சி கூத்தாடி அவர் 1 மாதம் கழித்து தான்
ஃபோட்டோ மெதுவாக தருவார். திரும்ப அங்கே வாம்பார், திருவள்ளிக்கு வாம்பார். அப்போ சைக்கிள் இருக்காது, ஒன்றும் இருக்காது. அப்போ நம்ம இதெல்லாம் பண்ணுறதுக்கு ஏன் நாம ஒரு ஃபோட்டோ கேமரா வாங்கினானே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபோட்டோ கேமரா வாங்கணும். அப்போ ஃபோட்டோ கேமரா வாங்கின உடனே ஃபோட்டோ கேமரா வச்சு பிரிண்ட் அடித்தா அது பிரிண்ட் அடிச்சுட்டு ஏதாவது எழுதுறதுக்கு நமக்கு வந்து ஏதாவது இடம் வேணும். சில நண்பர்களை தேடி போவோம். அந்த நண்பர்கள் என்ன பண்ணுவாங்க, நம்மளெல்லாம் பயன்படுத்துவாங்க. அவங்களும் நம்மள மாதிரி இப்போ ரிப்போர்ட்டராக தான் இருப்பாங்க, நம்மளெல்லாம் பயன்படுத்துவாங்க. ஒரு நாள் ஒரு நண்பர்கிட்ட வந்து அவருக்கு எல்லா உதவியும் நான் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன், அவருக்கு நிறுவனம் எதுவுமே தெரியாது. அப்போ தான் அவர் வந்திருக்காரு. ஆனால் அவர் நல்லா பணக்காரரு, நிறைய தொழில் பண்ணுறாரு. அவருக்கு ரிப்போர்ட்டர் ஆகணும்னு ஆசை. அவர் வந்து அவருக்கு ரூமில் வந்து அவருக்கு நான் இன்னும் நல்லா பயன்படுத்திக்கிட்டே இருக்காரு. நான் அவர் ஒரு மாடியில் இருக்காரு. நான் எல்லாத்தையும் அவர்கிட்ட பேசிட்டு கீழே இறங்கிடுறேன். கீழே இறங்கிட்டு திரும்ப ஏதோ வச்சுட்டு போயிட்டோம் அப்படின்னு சொல்லி திரும்புகிறேன். அவர் சாப்பிட்ட சொல்கிறார், பத்திரமா போய் இந்த குண்டூசியெல்லாம் பத்திரமா தூக்கிட்டு போயிடுவோம், நம்ம ஸ்டேப்லர்லாம் பத்திரமா தூக்கிட்டு போயிடுவோம் அப்படிங்காரு. அப்போ உட்காந்து யோசனை பண்ண, ஆக நம்மக்கிட்ட இருக்கு திறமை, நம்ம எழுதுறோம். இவர் குண்டூசி என்ன செய்ய முடியும், ஒரு பேப்பருக்கு வேணால் பின் அடித்து குண்டூசி வைக்க முடியும், இவ்வளோ தான் செய்ய முடியும். அப்போ இவர் இவ்வளவு மட்டமாக நம்மளை நினச்சிருக்காரு. சரி நம்மளே ஒரு கடை வச்சா என்ன அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் உடனே ஒரு கடை வைக்கிறேன். ஒரு கஷ்டப்பட்டு கடை வீட்டமாக அதுக்காண்டி ஏற்பாடுகள்லாம் சப்போர்ட்லாம் பண்ணுறாங்க, அதுக்குள்ள நகைகள்லாம் தராங்க. அதெல்லாம் வச்சு நம்ம கடை வைக்கிறோம். கடை வச்ச உடனே இந்த நெகட்டிவ் பிரிண்ட்டை போட்டு கலருக்கு வெளியே போனால் லேட் ஆகுது. அப்போ நம்ம இங்கே பிரிண்ட் போட்டானே அப்படின்னு சொல்லி பிளாக் ஒயிட் பிரிண்ட் ப்ராசர் ஆகிக்கும். இந்த எழுத்து பணியை நீ எங்கே கொண்டு வருதுன்னு உங்கள்கிட்ட சொல்கிறேன். அப்படி அந்த வாழ்க்கை அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு வருது. அப்படியே என்னோட ஸ்தாபனம் வளருது. அந்த பொன் சொர்ணான்னு சொல்லி, அந்த பொன் சொர்ணா அப்படிங்கிறது வந்து சொர்ணா அப்படிங்கிறது வந்து என்னோட அம்மா பேர். 21 வயசில் சின்ன வயசாக இருக்கும்போது அவங்க இறந்து போயிருந்தாங்க. பொன் அப்படிங்கிறது வந்து என் வீட்டம்மா பொன் சிவகாமியோட பேர். என்னோட மகளுக்கும் வந்து இந்த ஆனந்த சொர்ணா துர்கான்னு சொல்லி பேர் வச்சுருக்கேன். அதனால் என்னோடய வீட்டில் இருக்க ஃபேமிலி மெம்பரோட பேரை பூரா மொத்தமாக பொன் சொர்ணான்னு சொல்லி என் ஸ்டூடியோ வச்சுருந்தேன். எல்லாத்தையும் வச்சு வர்ற மாதிரி அம்மா மகா வீட்டம்மா எல்லோரும் நினைவு வர்ற மாதிரி அந்த பேர். அந்த பேர் வந்து அப்படியே அதுக்கப்புறம் வளர்ந்து வரப்போ பதிப்பகமும் வைக்கிறேன். என்னோட புத்தகத்தை பிரிண்ட் போடும்போது சிலவங்கிட்ட போய் காத்துட்டு இருக்கும்போது அது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க லேட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பதிப்பகமும் ஆக என்னோட வளர்ச்சி வந்து தாமிரவர்ணி தாய் எழுத்து தாய் வந்து எனக்கு கொடுத்துக்கிட்டே வரேன். தனியாக இயங்க ஆரம்பிக்கும். அதுக்கு காரணம் என்ன, ஒவ்வொருத்தரும் கொடுக்க ஒரு என்ன சொல்கிறேன்னா வேறு ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய ஒரு அவார்டு வருது. அந்த அவார்டுக்கு வந்து நீங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்க, உங்களுக்கு கலெக்டர் அவார்டு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து சம்மந்தப்பட்ட ஆர்ஐ விவோலாம் என்கிட்ட வந்து கேட்டு போகிறாங்க. நான் ஆர்வத்தில் சொந்தக்காரங்க கிட்ட பக்கத்தில் இருக்க நண்பர்கிட்டலாம் சொல்கிறேன். மறுநாள் பெட்டிஷன் போகுது, இவர் வந்து இதுக்கு தகுதி இல்லாதவர், இவர் வந்து நாடகம் போடுவார், ஊராக போய் பெண்கள் கூட டான்ஸ் ஆடுவார். நாடகம்னா நாங்கள் ஊரில் சில படத்துக்கு சில டான்ஸுக்கெல்லாம் வச்சுருப்போம், அது சின்ன வயசு அதில் தான் வச்சுருப்போம். இவங்க அதை வந்து போட்டு அப்போ தான் நினச்சேன், இனிமேல் விருதுகளை வந்து நம்ம தேடியே பார்க்கக்கூடாது, விருது நம்மளாம் தேடி வரட்டும், அது வரைக்கும் நம்ம ஒர்க் பண்ணுவோம். என்னோட இதை பாயிண்ட்டை மாற்றி போட்டுக்கிட்டேன். இப்போ விருதை வந்து நம்ம தேடியே போகக்கூடாது. எந்த விருது யார் தந்தாலும் இப்போவுமே சொல்லுவாங்க சில நேரங்கள, டாக்டர் பட்டம் அப்போவுமே சொன்னாங்க, நீங்கள் எல்லாத்தையும் படிச்சுட்டு போங்க உங்களுக்கு டாக்டர் பட்டம் தரோம், மலேசியாவில் வச்சு தரோம், உங்களுக்கு ஒரு 15,000 இருந்தால் தாங்க அப்படின்னாங்க. நான் ஒரே வாரம் சொன்னேன், எனக்கு பட்டமோ எனக்கு விருதோ காசு கொடுத்து தேவையே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் யாராவது பார்த்து எனக்கு விருது கொடுத்தால் வாங்கிக்கிட்டுறேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ படிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிஎம் கிட்ட இந்த வருஷம் சிஎம் கிட்ட அவார்டு வாங்கியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா நீ7ல் தமிழ்நாட்டிலே ஒரு 15 பேரை வந்து தமிழ் ரத்னா விருதுக்கு வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த தமிழ் ரத்னாவில் சிறப்பு விருது 2 விருது கொடுக்குறாங்க. அந்த சிறப்பு விருதில் ஒரு விருது எனக்கு, இன்னொரு விருது வந்து வசூல்ராஜா MBBSல கதைவசனம் எழுதுன கிரேசி மோகனுக்கு. எவ்வளோ பெரிய ஆள் கிரேசி மோகன். அப்போ அவர் உயிரோடு இல்லை, இப்போ அவர் உயிரோடு இல்லை அப்படிங்கிறக்காண்டி அவருக்கு கொடுக்காங்க, உயிரோடு இருக்கிறார் அப்படிங்க எனக்கு கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல நான் வந்து சிஎம்கிட்ட போய் அவார்டு கேட்கும்போது எனக்கு வந்து பெட்டிஷன் போட்டவங்க தான் ஞாபகம் வந்தது. நீ பெட்டிஷன் போட்டு இப்போ முடிச்சே, இப்போ நான் சிஎம் கிட்டே வந்து வாங்கிட்டேன், அவார்டு வாங்கிட்டேனே அப்படிங்கும்போது என்னோட உழைப்பு என் கூட இருக்கிறவங்க தான் எனக்கு ரொம்ப உண்மையிலே அது ஒரு சந்தோஷம். அதோட என்னோட சிஷ்ய பிள்ளைகள் ரொம்ப சப்போர்ட். ஒரு பேர் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், அந்த அளவுக்கு நிறைய பேர் இதில் வந்து கேட்டுட்டு நிறைய பேர் தோண்டு போய் கிடக்கிறவங்களுக்கு வந்து ஒரு கண்டிப்பாக. ஆமாம் ஆமாம், அதாவது ஒன்று மட்டும் ஒரு போஸ்ட் கார்டோட அன்றைக்கி முத்தலாங்குறிச்சி காமராசு கார்டை போட்டுட்டு முத்தலாங்குறிச்சியில் உட்காந்துருந்தா இன்றைக்கி இவ்வளோ பெரிய 3500 படைப்புகளுக்கு மேலே நம்ம படிச்சிருக்க மாட்டோம். இன்றைக்கி டிவியில் உட்காந்து நம்ம பேசுறதுக்கு ஒரு சான்ஸ் வந்திருக்காது. ஆமாம், இதே மாதிரி தான் நான் எங்கேயுமே அப்படி தான், முதல்ல யார் கூப்பிட்டாலும் போய்கிட்டே இருப்பேன். இப்போ திருநெல்வேலியில் இதை வந்து திருநெல்வேலி நண்பர்கள் எப்படி நினச்சிட்டாலும் எனக்கு தப்பு இல்லை. ஒரு தடவை ஒரு பெரிய அறிஞர், பெரிய அறிஞர்னா மிகப்பெரிய அறிஞர், அதாவது ஒரு தமிழுக்காக ஒரு ஊரே உருவாக்கினவர், தமிழூர் அப்படிங்கிற ஒரு ஊரே உருவாக்கினவர். ஆமாம், அவர் வந்து சாவியசு அப்படின்னு சொல்லி, அதாவது பாவனாசம் கல்லூரியை அவர் தான் ஆரம்பித்தார்னு சொல்லுவாங்க. அவர் என்னன்னா பெரிய அளவில் இப்போ அதாவது 120 புத்தகத்துக்கு மேலே எழுதியிருக்கிறாரு, அவார்டு நிறைய வாங்கியிருக்கிறாரு. அந்த அளவுக்கு பெரிய ஆள். அவர் வந்து என்னை பாராட்டுவார், அவர் அடிக்கடி என்னை பாராட்டுவார். டேய்
நீ புத்தகத்துக்கு நீ இதே மாதிரி போயிட்டேன்னா 5 வருஷம் கழிச்சு நீ பெரிய ஆள்டா அப்படி என்னை கட்டி பிடிச்சி பாராட்டுவார். உண்மையான பாராட்டு கட்டி பிடிப்பார். என்னோட நூல்களையே அவர் காவியா பதிப்பகம் வெளியிட்ட எல்லா நூலையுமே அவர் தான் வெளியிட வருவார் உயிரோடு இருக்க வரைக்கும். அந்த நூலை அவர் தான் வெளியிடுவார். அந்த நூலுக்கு அந்த பெருமை எனக்கு பெருமை சேரும். ஏன்னா அவர் கூட நான் ரொம்ப ட்ராவல் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலியிலே அப்படிங்கிற மாதிரி பெருமை. ஒரு தடவை சொன்னார் அவர், அதான் எழுத்தாளர்களுக்கு போகிற எங்கள் இடத்துல 3 சென்ட் எடுத்து கொடுப்பேன், அப்படி எடுத்து கொடுத்தோம்னா அது முத்தலாக்குறிச்சி காமராஜ் தான் முதல்ல கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னவர். அதனால் சில பத்திரிகை நண்பர்கள் அவர்கிட்ட போய் நீங்கள் அவருக்கு இடம் கொடுக்க முடியலாமல் எங்களுக்கு தெரியலான்னு போய் கேட்டு நிறைய ஊக்கத்துலாம் வந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு சுவராசியமான ஒரு ஆள் இறந்துட்டார். அவருக்கு திருநெல்வேலியில் ஒரு பெரிய புகழ் அஞ்சலி வச்சுருக்கிறாங்க. ஆமாம், அதுக்கு நீங்கள் வந்திருக்கேன். நாங்கள் எனக்கு சந்தோஷம். ஏன்னா அவரை பற்றி 4 வார்த்தை பேசணும் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து ஓடி போகிறேன். நான் வந்திருக்கேன். அந்த அவரோட சிஷ்யர் ஒரு அம்மா வந்திருக்காங்க, ராஜபாளையத்துலேருந்து வந்திருக்காங்க. அவங்க புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு அதுக்கப்புறம் மீட்டு வந்தவங்க, வயசு நிறையா, ரிட்டையர்டு ப்ரொஃபஸர். அதுபோல் அவர் கூடவே வேலை பார்த்த ஆறுமுகன்னு சொல்லி அவர் பிஏ வந்திருக்காரு, அவர் பையன் வந்திருக்காரு. இந்த 4 பேர் தான் மேடையில் பேச தகுதியானவங்க. இந்த 4 பேர் தான் பேச தகுதியானவங்க. இந்த 4 பேரையும் அவங்க பேச விடலை. கேட்டால் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வலைப்பதில் உங்கள் பேர் போடலை, அழைப்பதில் உங்கள் பேர் போடலை, அதனால் உங்களை நாங்கள் பேச விட முடியாது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், அப்போ ஒருத்தர் பேசுகிறாரு, திருநெல்வேலிக்காரர் பேசுகிறேன், எனக்கு சாவேஸை பற்றி அதிகமாக தெரியாது, இன்று காலையில் தான் அவரை பற்றி படித்தேன், ஏதோ நிறைய புத்தகங்கள்லாம் வெளியிருக்கிறாராம் அப்படின்னு பேசுகிறாரு. அப்படி ஒவ்வொருத்தரும் அப்படி தான் பேசுகிறாங்க. ஏன் நடத்துனவரே சரியாக பேசலை, நடத்துனவருக்கே அவரை பற்றி ஒன்றும் தெரியல. நடத்தணுமேன்னு சொல்லி ஒரு முக்கியமான ஆளை அவரை கொண்டு வந்து அவர்கிட்ட நல்ல பேர் எடுக்கிறதுக்காக இவங்க நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. அன்னைக்கு தான் முடிவு எடுத்தேன். கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணான். நான் மேடையில் பேசணும்னு முயற்சி பண்ணேன், பேச விடவே இல்லை. அன்னைக்கு தான் முடிவு பண்ணேன், இனிமேல் எந்த இடத்துக்கு எந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்டாலும் பேர் போட்டால் மட்டும்தான் போகணும், இல்லாட்ட அந்த நிகழ்ச்சிக்கு போகவே கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணேன். என்னை அவங்க அதாவது ரொம்ப திமிர் பிடிச்சோன்னு சொல்லிட்டாலும் பரவாயில்ல, ஆடம் பிடிச்சேன். ஏன்னு கேட்டால் நான் பேச வேண்டிய விஷயம் அங்கே நிறைய இருந்துச்சு, அவரை பற்றி சொல்ல வேண்டிய விஷயம் நிறைய இருந்துச்சு, கேட்கறதுக்கு ஆட்கள் இருந்தாங்க. ஆனால் இன்னைக்கு பேச விடலை. அப்போ நம்ம அந்த இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. அழகாக ஒரு முகநூலில் அவரை பற்றி ஒரு நல்ல பதிவு போட்டேன். இந்த மாதிரி ஆள் அவர் ஒரு பதிவு போட்டேன். அந்த முகநூல் பதிவு வருஷம் இப்போ ரினியூவல் ஆகிக்கிட்டே இருக்குது. அடுத்த புத்தகத்தில் வாய்ப்பு இருந்தால் அதை நான் பயன்படுத்த போகிறேன். அவர் வாழ்ந்துக்கிட்டு இருக்கார். ஆமாம், அந்த காலத்தில் அவர் பாவநாசத்தில், அதாவது அவரோட வயதில் துள்ளி குதித்து கிணத்துல கடைசி வரைக்கும் குதித்து விளையாண்டவர். இருதாலய மருதப்ப தேவர் ஊத்துமலை ஜமீன்தாரில் தமிழ் வளர்த்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய மறுபிறவி அப்படின்னு சொல்லி மாறுதட்டி சொல்லிக்கிட்டு இருந்தவர். அவரோட புகழை திருநெல்வேலியில் அப்படி இது பண்ணிட்டாங்க. அதனால் இனிமேல் ஆகிட்டாங்க. அதனால் இனிமேல் நம்ம அந்த மாதிரி இதில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். இதை யார் என்ன சொன்னாலும் சரி, இப்போ நம்ம பப்ளிக்காக தான் சொல்கிறோம், அதை பற்றி நம்ம கவலையே கிடையாது. எனக்கான மேடையில் என்ன பேச விடலை அப்படிங்கிற ஒரு ஆமாம் இருக்கு. அந்த அதில் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு வரை இப்போ நான் இந்த இடத்துலையுமே பேர் படலாம் போக மாட்டேன். ஸோ தொடர்ந்து சார்கிட்ட நம்ம அவரோட வாழ்க்கை வரலாறை பேசிகிட்டே இருக்கிறோம். அதில் நேரம் போனதை நம்ம பார்க்கவே இல்லை. அதாவது நம்ம கொடுத்தது வெறும் அரை மணி நேரம் தான், ஆனால் நம்ம எடுத்துக்கிட்டது ரொம்ப நேரம் போன மாதிரி இருக்குது. ஸோ நம்ம இப்போவே இந்த நிகழ்ச்சி இதோட ஸ்டாப் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முடிவு எடுத்துட்டோம். ஸோ இது இதோட முடியாது. அடுத்த வாரமும் இதே நேரத்துக்கு நாங்கள் மறுபடியும் சார் கூட நம்ம மீட் பண்ண போகிறோம். ஸோ தொடர்ந்து நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டே இருங்க. அடுத்த வாரம் இதே டைமுக்கு நாங்கள் 2 பேருமே சேர்ந்து உங்களை மீட் பண்ணுறோம். ஸோ அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜான்சன் மற்றும் காமராஜா சார். ஸோ டாடா பாய். தொடர்ந்து எங்களோட இணைப்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.